அதுலேயும் குர்ஆன் இறக்கப்பட்ட பகுதியில் நாங்கள் இருக்கிறோம். கனவான்களே, நாங்கள் பொதுவாக ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்க வேண்டியிருக்குது. எப்போவுமே அல்லாஹு தாலாவுடைய ஒரு ஒரு வளமை, அது சொல்வார்கள் சுன்னத்துல்லாஹ், அல்லாஹுடைய ஒரு ஒரு உஸ்லூப், ஒரு போக்கு இருக்குது. ரப்புக யஹ்லுகு மா யஷா வ யஹ்தாரு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். அல்லாஹ் தான் நாடியதை படைத்து அதில் சிலதை தேர்ந்தெடுப்பான். அல்லாஹ் தான் நாடியதை படைச்சு அதில் சிலதை தேர்ந்தெடுப்பான். எங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன்டா, அல்லாஹ் மொத்தமா ஒன்றை படைச்சிட்டு அதுல சிறந்ததை தேர்ந்தெடுப்பான். நல்லது தான் மிகவும் நல்லது, பெஸ்ட் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட், அப்படி பெஸ்ட் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதன் அக்கவுண்ட்ஸ் படிக்கிறாரு, சீமா படிச்சு முடிச்சிருக்கிறாரு, இது நல்லது தானே, இது பெஸ்ட். இன்னொருத்தர் அக்கவுண்ட்ஸ் படிச்சுட்டு சார்ட்டர்ட் ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போயிருக்கிறாரு, இதை சீமாவோட சேர்க்கல் மகாராஜா ஏலா, பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட், மிச்சம் நல்ல. ஒருத்தர் நார்மல் எம்பிபிஎஸ் படிச்சு போட்டு கிளினிக் வச்சுட்டு இருக்கிறாரு, இன்னொருத்தர் எம்பிபிஎஸ் படிச்சு அதுக்கு மேல அட்வான்ஸா படிச்சு ஒரு சர்ஜனா இருக்கிறாரு. ரெண்டு பேரும் டாக்டர்ஸ் தான், இவருக்கும் அவருக்கும் வித்தியாசம் இருக்கு. இதே மாதிரி அல்லாஹு தாலா செலக்ட் பண்ணுறான். நல்லது மிகவும் நல்லது என்று செலக்ட் பண்றது அல்லாஹ்ட்டையும் இருக்குது. உதாரணமாக 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்களை படைச்சார். மனிதர்கள் பெஸ்ட் நபிமார்கள், அந்த நபிமார்களிலும் பெஸ்ட், அதாவது பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ரசூல்மார்கள். 313 ரசூல்மார்கள், அதுல பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாத்தீங்களா, ஃபில்டர் பண்ணி 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 எடுக்கிறது. மலக்குமார்களை எண்ணிக்கையை பற்றி கூறும் பொழுது ஏகோபித்த உலமாக்களுடைய முடிவு, மலக்குமார்களுடைய எண்ணிக்கையை அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அவ்வளோ அல்லாஹ் படிச்சிருக்கிறான், அவ்வளோ படிச்சிருக்கிறான். பைத்துல் மாமூர் எனக்கூடிய ஒரு இடம் வானத்தில் இருக்கின்றது. இதுல உலகத்துக்கு ஒவ்வொரு நாளும் இறங்கக்கூடிய மலக்குமார்கள் ரிட்டர்ன் வானத்துக்கு போனா அதுக்கு தான் போவாங்க. அவங்க ரிட்டர்ன் வெளியே மரம் வெளியே வார இல்லை. எப்படி இருக்கும்? ஒவ்வொரு நாளும் இப்படி போய்கொண்டே இருப்பாங்க. எவ்வளவு மலக்குமார் இருக்கிறாங்கன்னு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மலக்குமார்கள் இதில் ஆக சிறந்தவர்கள் 10 பேர். அதிலேயும் ஆக சிறந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். உலகத்துல லட்சக்கணக்கான பள்ளிவாசல்கள் இருக்குது. அந்த லட்சக்கணக்கான பள்ளிவாசல்கள்ல சிறந்த பள்ளிவாசல்கள், மிக சிறந்தது 3: மக்கா, மதீனா, மஸ்ஜிதுல் அக்ஸா. காபா, மஸ்ஜிது நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா. மக்கால, மதீனால, பாலஸ்தீன்ல. இதுலயும் ஆக சிறந்தது காபா. பாத்தீங்களா, நான் செல்ற வேலை நினைக்கிறேன். அல்லாஹ் ஒரு மொத்தத்தை படைச்சு அதுல சிறந்தது 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 அப்படியே செலக்ட் பண்ணுவான். இது அல்லாஹ்வுடைய அமைப்பு. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இந்த நிலைமை உலகத்திலும் இருக்குது. அல்லாஹ் மனிதர்களோட வாழ்க்கையும் அப்படித்தான் வச்சிருக்கிறான். மனிதர்களோட தரங்களையும் அல்லாஹ் அப்படியேதான் வச்சிருக்கிறான். ஏன் அப்படி இருந்தால் தான் இந்த உலகம் இயங்கும் என்பதற்காக வேண்டி. இது அல்லாஹ் உலகத்தில் வச்சிருக்கிற முறை. கணவன்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஆனால் உலகத்துல நாங்க வாழ்ற காலத்துல எங்களுக்கு தரப்பட்ட பகுதியில நாங்க யோசிக்கணும், நான் எந்த கேட்டகரியில இருக்கிறேன், எந்த கேட்டகரியில இருக்கிறேன். பிள்ளைகள் வாழலாம், பிள்ளைகள் வாழலாம், எப்படியும் வாழலாம்.
ஆனால் இஸ்லாம் செலக்ட் பண்ணக்கூடிய புள்ளைகள் எப்படி இருக்கும்? இதை தாய் தகப்பன் மனசுல வச்சு அந்த புள்ளைகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். ஒரு புள்ள பருவ வயதை அடையும் வரைக்கும் அவருக்கு தொழுவ கடமை இல்லை, நோம்பு கடமை இல்லை. ஆனால் அந்த புள்ள 10 வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த தாய் அந்த புள்ளைக்கு தொழுவ பழக்கணும், அந்த தாப்பன் தொழுவ பழக்கணும், நோம்பு பிடிக்க பழக்கணும். இது சிறந்த பிள்ளையை நாங்க வளர்க்கிறோம். இப்ப நாங்க யோசிப்போம், எங்கட நான் 4 ஸ்டேஜுக்கு வாரன், சின்னத்துல இருந்தே வாரன். எங்கட பார்வையில் எங்கட வியூ புள்ளையில எப்படி பார்க்குது? ஒரு புள்ள அவருக்கு 11 வயசு, அவர் ஸ்காலர்ஷிப் எழுதணும், கிளாஸ் கண்டியில இவரோட ஊரு கேகல்ல என்றாலும் வேன்ல பேசி 11 வயசு புள்ளைய 5:30 மணிக்கு எழுப்பாட்டி மோத்த கழுவ வச்சு உடுப்ப மாத்த வச்சு ஏற்றி அனுப்பிடுவோமே, ஸ்காலர்ஷிப்புக்கு படிச்சுட்டு மாஷா அல்லாஹ், நல்ல விஷயம். இந்த கேண்டி சிட்டியில் ஒரு 7-7:30 மணிக்கு பாருங்க, இந்த கேண்டி சிட்டிலுக்கு என்டர் ஆகக்கூடிய வேன் எல்லாம் கண்டிலுக்கு இந்த வருது. அடேங்கப்பா, தொம்பையில இன்னும் மாறாயிக்கும், எங்கெங்கெல்லாம் வருது, எல்லாம் இடத்துக்கு புள்ளையில பேக் பண்ணி கொண்டு. நானே சிலது யோசிப்பேன், நாங்க 6 மணி 6:10 கேண்டியை க்ளோஸ் பண்ணுவோம் மலமையா. அந்த டைம்ல குர்நேகல் இருந்து வேன் வரும் கேண்டிலுக்கு 6 மணிக்கு, கேகல்ல இருந்து வேன் வரும். நாங்க யோசிக்கிறேன் என்ன தெரியுமா, குர்நேகலில் இந்த வேன் வாரேண்டா 6 மணிக்கு கேண்டிக்கு என்டர் ஆகுதுண்டா 5:30க்கு சரி அங்கேருந்து வெளியாக இருக்கணும். 5:30க்கு வெளியாகிறேன்டா அந்த புள்ள 4:45 சரி 4:30க்கு சரி உண்மை எழும்பிக்கணும். எழும்பித்தான் 4:45 5 மணிக்கு புள்ள எழுப்பட்டுவாங்க. எழுப்பி இதெல்லாம் ரெடியாக்கி அந்த குழந்தை புள்ளைய அனுப்புகிறோம். ஏன்? இந்த புள்ளைக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கணும் என்றதுக்காக வேண்டி செய்கிறோமா இல்லையா? தவறில்லை. நாங்க நினைக்கிறோம் சின்ன புள்ள தான், தாரம் செல்றல்ல, உனக்கு பைத்தியமா, சின்ன புள்ளைய இல்ல, அப்படிதான். ஆனா அதே நேரத்தில் அதே சின்ன பிள்ளைய வாப்பா சொபோக்கு தட்டுங்க பாக்க. வாப்பா சொபோக்கு ராஜா வாங்க சொல்லிட்டாங்க, வாப்பா பள்ளிக்கு போம். உம்மா செல்லுவா, என்னப்பா அவனை போட்டு எழுப்பட்டுறீங்க மூளைக்கான்னு கேட்பான். அது என்ன உங்களுக்கு பைத்தியமான்னு இருக்கும். இதை கூட தட்டினா அடுத்த ரூம்ல இருந்து மாமி பேசுவா, இல்லாட்டி எங்கட உமா பேசுவா. அதே அவனை படுக்க விடுடா சின்னவன் இல்லையா, அவனை போட்டு தடமாறுறா என்று. அதை விட தட்டினா எங்கட வாப்பா இல்லாட்டி வைஃப்ட வாப்பா வாசல்ல இருந்து சொல்லுவாரு, மகன் மருமகன் புள்ள படுக்கட்டும் இல்லையா, சின்ன புள்ள இல்லையா, அவன் கொஞ்சம் படுக்கட்டும். அவ்வளவு பிரஷர் வரும், அவனை எழுப்பாட்டாத சின்ன புள்ள படுக்கட்டும் 11 வயசு இல்லைன்றீங்களா? காமனா நடக்கிறத பேசும். எங்கட வியூ எப்படி இருக்குது? மார்க்கம் என்றா சின்ன புள்ள, துன்யா என்றா பரவாயில்லை. இதுதான் ஒண்ணு. ஸ்போர்ட் மீட் பீரியட்ல நான் 3 ஸ்டேஜை கொண்டாடுவோம், சின்ன புள்ள ஸ்டேஜை கொண்டாடுவோம். ஸ்போர்ட் மீட் நடக்கக்கூடிய பீரியட்ல புள்ளேல் வெள்ளைக்கு டிஃபன் லஞ்ச் பாக்ஸை எடுத்துட்டு போனான்டா எத்தனை மணிக்கு வருது? 3:30 மணி 4 மணி மட்டும் புள்ள கிரவுண்ட்ல நிக்குது. நாங்க மறுக்கல, நல்ல விஷயம். பிசிக்கல் கட்டாயம் செய்யுங்க, நான் எல்லா பயில சொல்றேன். இல்லாட்டி இந்த முக்காவாசி சொக்கடே நான் டெனிமுக்கு கீழே ஒரு 2 கிலோ பாரத்தை இருக்கிதான் உட்காந்துவான். நிக்க ஜீவன் இல்லை, மேல ஃபிட் இல்லை. எலிமினத்திலேருந்து எங்கட புள்ளைகளுக்கு இன்றைக்கு விரல்ல தம்பு பெரும்பெறல்ல மட்டும்தான் முழு ஃபிட்டும் வைக்கிற. போனை வச்சு கிங் 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 அவ்வளோதான். பிசிக்கல் செய்யுங்க, ஃபிட்னஸ் செய்யுங்க. சிங்கள கேனா மாஸ்டருக்கு என்ன கேட்டியா? கொலம்பு மாஸ்டர் ராஜா கேளா, ஜிட் குண்டு ஸ்டைல் கிராண்ட் மாஸ்டர் மாஸ்டர் ராஜா அந்நிய சகோதரர். அவர் சொல்லுவார், புத்தா ගහන්න දන්නේ නැත්නම් දුවන්න හරි දෙන ගන්න ඕනේ කියලා. ஆதிக்க தெரியாட்டி ஓடுறதுக்காவது படிச்சுக்கணும். சில விளங்குதா? உஜாரா இருக்கணும் நான் வானமெண்டல் இல்லை. ஹைர், அது வேற செக்ஷனுக்கு போயிடும். அது வாலிபர் மட்டும் இந்த நான் சொல்றேன், சப்ஜெக்ட் விடுவோம். ஹைர், எதை சொல்லுறேன்னு சொன்னால் எங்களுக்கு
துன்யா தேவை, ஸ்போர்ட்ஸ் மீட் செய்யுங்க. நாங்க யோசிக்கிறோம், குறிப்பா சகோதரிகளை தாய்மார்கள், இன்றைக்கு எங்க வீட்டுல நடக்குதா இல்லையா? புள்ள ஸ்கூலுக்கு போனா 3:30 மணி 4 மணி மட்டும் வெயில்ல காஞ்சி நின்றுட்டு எப்படி இருப்பான்? கண்ணேரண்டு ஒபாமாட கலருக்கு வருவான். உண்மை சொல்றேன்ல, புள்ள வெயில்ல காஞ்சி மிச்சம் கஷ்டப்பட்டு வாரான்டா ஸ்போர்ட் மீட் அனுப்பணும். பொடியன் வெயில் இல்லையா, ஃபுல் டயர்ட்ல வர பாவம் ராஜா, நாளை போக்கல கால்மன்ஸ் கொஞ்சம் கரைச்சிட்டு போங்க. ஏன் எவ்வளவு காஞ்சாலும் ஐட வேல்யூவேஷன் எங்களுக்கு விளங்குது, ஐட பெனிஃபிட்ஸ் விளங்குது இல்லைன்றீங்களா? ஆனா நோம்புல படுத்துற பாடு, மனசாட்ச தொட்டு செல்லுங்க, மனசாட்ச தொட்டு செல்லுங்க. 10 வயசுக்கு கீழ்பட்ட புள்ளைகள், நோம்பு 23 தாண்டிருச்சு, இப்ப பேசி வேலை இல்ல, விளங்குங்க. 10 வயசு கீழ்பட்ட புள்ளைகள் எங்கட வீட்டுல எத்தனை புள்ள நோம்பு பிடிச்சு, எத்தனை புள்ள நோம்பு பிடிச்சு? உடனே சொல்லிடுவோம், சின்ன புள்ள இல்லையாப்பா, அவனை எழுப்பாட்ட வானம், சின்ன புள்ள எழுப்பாட்ட வானம். நான் கேட்கிறேன், ஏன் அந்த சின்ன புள்ளையில எழுப்பாட்டி ஒரு 10 மணி முட்டாவது அவனை நோம்பு பிடிக்க வச்சுட்டு ஆக தாங்கலாமா போனா கொடுக்கலும், மார்க்கத்துல விடம் இருக்குது. இப்படி எங்களுக்கு கொஞ்சம் பழக்கலுமா இல்லையா? ஏன் நாங்க அதை எடுக்கிறதில்ல? துன்யா தீனுடைய சைடு என்ற நேரம் எங்களுக்கு அப்படி ஒரு வீழ்ச்சி இருக்கு, எங்களுக்கு அப்படி ஒரு வீழ்ச்சி இருக்கு. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த நிலைமை எங்கள் தேர்ந்து மாறும். இஸ்லாமிய பார்வையில பெஸ்ட் எது தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, அந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாம இருக்கலாம், முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத் வஹும் அப்னாஉ ஸப்ஐன். அந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாதான், 7 வயசுல சொல்லுங்க ராஜா, நீங்க தொழுங்கன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு ஏவுங்க, கைட் பண்ணுங்க. 10 வயசு தாண்டினா சின்ன புள்ளன்னு பார்க்கவானம், தொலை இல்லாட்டி அடிங்கன்னு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப நாங்க யோசிப்போம், எங்களோட வீட்டுல 10 வயசு பிந்தின புள்ளேல் எத்தனை புள்ளேல் தொலைன்னு நாங்க தட்டி கேட்ட வாப்பமார் எத்தனை பேர் இருக்கிறோம், தட்டி கேட்ட உம்மமார் எத்தனை பேர் இருக்கிறோம். புள்ளேல் ஸ்கூல் போகணும் என்றா ஒரு பயணம் நிறைய, நான் லேசா விளங்குறேன், ஸ்கூல்ட விஷயத்துல எங்க உம்மமார் நிறைய இன்வால்வ் ஆகுறதால புள்ளைய அநேகமான புள்ளையில உம்மமார் என்ன செய்யற, எழுப்பாட்டி அப்படியே தூக்கிட்டு வந்து பாத்ரூம்ல வைக்கிறோமா இல்லையா, வைக்கிறோமா இல்லையா? டூத் பேஸ்ட் எல்லாம் எடுத்து கொடுப்போம், பல்ல விளக்குங்க, கொஞ்சம் பழம் தூங்கி முட்டி பல்லை விளக்க வச்சு மூத்தையும் கழுவிட்டு அப்படியே தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு உடுப்பெல்லாம் மாத்துறோமா இல்லையா? ஒரு வாப்பா ஒரு உம்மா யோசிப்போம், ஏண்ட 10 வயசு புள்ளை ஒன்றுக்கு நான் ஒரு நாளாவது சுபத்துளைக்கு இப்படி வச்சனா? மனசாட்சத்துக்கு பொதுவா நாங்க எந்த சைடுக்கு திரும்புறோம், எங்கட டிரெக்ஷன் எங்க என்றத பெருசா பெறட்ட தேவையில்ல, இப்படி உட்கார்ந்து பார்க்கலும் ரெண்டே வச்சு எங்கட சைடு எங்க வியூ எங்கட போக்கஸ் ஆகுது. இந்த இடத்துல திருத்தி கொண்டோம், டர்னிங் பாயிண்ட். இந்த இடத்துல திருத்தணும் என்றால் புறவைக்கு நாங்க கஷ்டப்பட தேவையில்லை, புறவைக்கு நாங்க கஷ்டப்பட தேவையில்லை. இன்றைக்கு லேசா சொன்னால் எங்கட புள்ளைகள் வளராத காரணம், வாப்பாக்கு 24 அவர் வேலை, உம்மக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு விஷயம், என்னது? மம்மா மட்டும். மம்மாக்கு தெரிஞ்சது என்னது? மம்மா மட்டும். எப்பயும் பாருங்க, எங்கட பொம்பளையோட முழு நோக்கமும், சகோதரிகளே, தாய்மார்களே, நான் சொல்றது சரியா பிள்ளையான்னு நீங்க யோசிங்க. எங்கட பெண்களோட முழு நோக்கம் என்ன தெரியுமா? என் பிள்ளைக்கு தின்ன கொடுக்கணும். சின்னத்துல கோப்பையை வச்சுக்கொண்டு மம்மா மம்மா தின்னுங்கம்மா, முக்காவாசி உம்மமார் மம்மா, உம்மா எல்லாம் மம்மா மம்மா மம்மாண்டே தான் ஓடுது. அது கொஞ்சம் பெருசாக்குள்ள ஃபெரக்ஸ் மாலிக்ஸ் ஏதாவது காய்ச்சி கொண்டு அவனுக்கு தீர்த்தி கொண்டே தான் இருக்கிறேன். அதை விட கொஞ்சம் பெருசாக்குள்ள யோசினா, ஏண்ட புள்ள மெலிஞ்சிட்டானே, புள்ள டாக்டருக்கு காய்ச்சலுக்கு நான் டாக்டர்ஸ் மட்டும் கேட்டு மாட்டேங்கிறேன். ஒரு 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 என்ன சொல்றேன், அதாவது டாக்டர் மாத்த உம்மமார் காய்ச்சலுக்கு மருந்து எடுக்க வந்துட்டும் எல்லாத்தையும் எடுத்து போற சொல்றான், டாக்டர் புள்ள சரியான மெலிஞ்சாது டாக்டர், என்ன செய்யற, ஏதாவது பாணி எழுதிட்டாங்களேன்றான். யோசின, நான் சின்ன கொடுக்காது போதாதான் புள்ள மெலிஞ்சிக்கோ தெரியாது.
முழுக்க முழுக்க எங்கட டார்கெட் எங்கட புள்ள தின்னோணும், எங்கட புள்ள குடிக்கணும், எங்கட புள்ள உடுக்கணும், எங்கட புள்ள சந்தோஷமா இருக்கணும். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரிகள், தாய்மார்களே, இதெல்லாம் செய்யணும். இது வரையறுக்கப்பட்டது. நிரந்தரமான உலகத்துக்கு ப்ரிப்பேர் பண்ற சொன்னால் நாங்க எங்கட புள்ளைய தீனுக்கு எப்படி செஞ்சோம். நேத்து கூட ஒரு பெரிய டிபேட் ஒன்று போகுது. சைக்காலஜிஸ்ட், உளவியல் ஆய்வாளர்களுக்கு இடையில ஒரு சொல்றாரு, ஒரு மனிதன் தெளிவா இருக்கணும் என்றா, தவறு செய்யாம இருக்கணும் என்றா, இது முழு உலகமும் ஏற்றுக்கொண்ட உண்மை, முழு உலகமும் ஏற்றுக்கொண்ட உண்மை. ஒரு மனிதன் தவறு செய்யாம வாழணும் என்று சொன்னால் கடவுள் இறைவன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கை வந்தால் மாத்திரமே ஒரு மனிதன் தவறு செய்யாமல் வாழ்வான். இதோட இந்து சொல்றான். ஒரு பிள்ளைக்கு அல்லாஹ்வுடைய பயத்தை கொடுத்தா மட்டும்தான் அவன் குற்றம் செய்ய மாட்டான். அந்த சஹாபாக்கள் அப்படித்தான் கொடுத்தாங்க பிள்ளைகளுக்கு. அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய பயம். இப்ப தனியா அந்த புள்ளைகள் இருந்தாலும் புள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருக்கும். நாங்க வரலாறுல பார்க்கிறோமா இல்லையா? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அந்த காலத்துல கால்ல தண்ணி கலக்கன்னு சொன்ன நேரம் புள்ள என்ன கேட்டுச்சு? ஐனல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான்னு கேட்டுச்சா இல்லையா? ஆடு மேய்க்க போனாங்க, ஆட்டை எனக்கு தாரியான்னு கேட்கிறாங்க. அந்த புள்ள சொல்லிச்சு, அப்ப அந்த சிறுவன் கேட்கிறான், அப்ப அல்லாஹ் எங்க இருக்கிறான்னு பார்க்கிறோமா இல்லையா? நிறைய சம்பவங்கள் பார்க்கிறோம். எப்ப இந்த சின்ன புள்ளைக்கு அல்லாஹ் என்ற பயத்தை கொடுக்கலையோ அந்த புள்ளை எதை பயமா காட்டுறோமோ அது இல்லாத நேரத்துல தவறு செய்வாங்க. இன்னைக்கு உம்மமாரெல்லாம் மாப்பாட்ட சொல்றதே பசியில இருந்து செத்தாலும் காலப்பா நீங்க மட்டும் வெளியூருக்கு போயிடாங்க, ஏன் இவன் என்றா எனக்கு வளர்க்கலாம் சொல்றா இல்லையா? நாங்க பசியில இருந்து செத்தாலும் பரவாயில்ல, நீங்க மட்டும் வெளிநாட்டுக்கு போயிடாங்க, இவன் புள்ளேண்டா எனக்கு வளர்க்கலாம், எனக்கு இவனை கண்ட்ரோல் பண்ணலாம். வேலைக்கு போறவங்களும் என்ன சொல்ற, இன்றைக்கு கணவன் லீவ் வேண்டா, இன்றைக்கு தான் எனக்கு ரெஸ்ட். என்ன காரணம்? நாங்க பிள்ளைகளுக்கு அல்லாட பயத்தை கொடுக்கல, மாப்பாட பயத்தை கொடுத்தீங்க. அவன் பேரலி பண்ணா இரு டெட்டா வரட்டும் செல்லுற, அவனுக்கு பின்னாடி அலுகோசுவா பாக்குற மாதிரி தைக்கும் டெடாவை பார்க்கணும். இரு டெடா வரட்டும் செல்றன், டெடா வரட்டும் செல்லுறன். வாப்பாவும் டைமுக்கு வருவாரு, பெறப்பெடுத்தது பனிஷ்மெண்ட். இப்ப நல்லா விளங்குங்க, வாப்ப வரட்டும் சொல்லுறன் என்று பழக்கிறது இருக்குதானே. இன்கேஸ் இந்த வாப்பா 2 வருஷம் வெளிநாட்டுக்கு போனார்னு வைங்க, புள்ள தருந்தலையா போயிடும். நடந்திருக்குது ஸ்ரீலங்கால, ஸ்ரீலங்கால நடந்திருக்குது. 3-4 மாசம் இந்த உம்ராக்கு வேலைக்கு போவாங்களே, போயிட்டு கால் பண்றாரு, பேத்து 2 மாசம் தான் ஆகுதாம். புள்ள வெள்ளைக்கு போனான்டா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெள்ளைக்கு போனான்டா 7 மணிக்கு தான் வரான். உம்மா செல்றாவாம், நீங்க வந்துருங்க, எனக்கு புள்ளைய கண்ட்ரோல் பண்ணிடலான்னு. இவர் 4 மாசத்துல வந்து இறங்குறாரு. அந்த உம்ரா சீசன் போவாங்களே, அதுல இருந்து புள்ள வீட்டுல கேக்குது. அப்ப வாப்பா மௌத்தா போன என்ன அவரு? வாப்பாவை காட்டி நாங்க பயப்படுத்தினா வாப்பா இல்லாத டைம்ல புள்ள தவறு செய்யும். உம்மாவை காட்டி பயம் காட்டினா உம்மா இல்லாத நேரத்துல புள்ள தவறு செய்யும். யாரை காட்டி பயம் காட்டுறோமோ அது இல்லாத டைம்ல தவறு செய்யும். புள்ளைக்கு அல்லாஹ்வை சொல்லி பயம் காட்டினா புள்ள என்றைக்கும் தவறு செய்யாது. இந்த கைடை தான் இஸ்லாம் கொடுக்கும். ரஷ்யாவுடைய வரலாறுல முழு உலகம் ஏற்றுக்கொண்ட உண்மை. ரஷ்யாவுடைய வரலாறு, ரஷ்யா உடைஞ்சு போறதுக்கு பிரதான காரணம் அங்கிருந்த அறிஞர்கள், பெரும் பெரும் அறிஞர்கள். அதாவது அணு ஆயுதம், ரசாயன ஆயுதம், பயாலஜிக்கல் வெப்பன்ஸ், இதெல்லாம் பெருசா செஞ்சவங்க. ரஷ்யா உடைஞ்சிச்சு, எப்படி துண்டு துண்டா உடைஞ்சிச்சு. உடைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பெரும் அறிஞர்களும் பட்டதாரிகளும் மேல் சீட்ல உட்கார்ந்து அடியால வித்தார்கள். முழு நாட்டையும் உட்கார்ந்து முழு நாட்டையும் அடியால வித்தார்கள். ஆனா எல்லாம் பெரிய ஆட்கள், நாட்டு மக்கள் அவங்கள பார்த்துட்டு இருக்கிறார். இவன் அடியால முழுக்க வித்தாடு அங்க இஞ்ச நாடுகளுக்கு. எது வரைக்கும் சொன்னால் அல் கைதாவுக்கு கூட, ரஷ்யாவோட அடிச்சு கொண்டு வந்த அல் கைதாவுக்கு கூட அந்த நேரத்தில் அமெரிக்கா பிபிசியுடைய ஸ்டேட்மெண்ட் நினைக்கிறேன், அமெரிக்காவில் வெளியான செய்தி, அல் கைதாவுக்கு கூட 2 டன் ட்ரக்ஸ்
குடு எங்கட பாச குடுமே ஹெரோயின் கொக்கோயின் இதுகளை 2 டன் எடுத்துக்கொண்டு இரசாயன ஆயுதத்தை வீசிக்கிறோம். ஆப்கானிஸ்தான்ல எச்சு துப்பினாலும் முளைக்கும். இங்க இந்த காக்க பேண்டாலும் ஆலமரம் முளைக்கிற மாதிரி ஆப்கானிஸ்தான்ல இந்த பாப்பி ஃப்ளவர் இந்த என்னது இந்த ஐட்டங்கள்லாம் செய்யக்கூடிய பூ பாப்பி ஃப்ளவர் எச்சு துப்பினாலும் முளைக்கும். அவன் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து போட்டு நாட்டில் இருக்கிற ரசாயன ஆயுதத்தை வாங்கினான். ஆய்வாளர்கள் என்னமா சொன்னாங்க, ரஷ்யாவுக்கு எல்லா திறமையும் இருந்துச்சு, கடவுள் நம்பிக்கை வைக்கல. அல்லாஹ் கடவுள் நம்பிக்கை வைக்கல, எந்த ஒரு கடவுளையும் நம்பல. கடைசியில் அவனுக்கு தைரியம், எங்களைய பார்க்க ஆள் இல்ல, ஆள் இல்லாத டைம்ல வித்துட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், இது உலகம் கண்டு. எனவே கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, புள்ளேலா எங்கட நாங்க பழக்கணும். புள்ளேலுக்கு அல்லாஹ்வுடைய பயத்தை உண்டாக்கி பழக்கணும். ரெண்டையும் காட்டுவோம், தீனையும் காட்டுவோம், துன்யாவையும் காட்டுவோம். ஆனால் எங்கட புள்ளேட பாரமான சைட் தீனிக்காக வேண்டி இருக்கும். இதே போலதான் 2வது ஸ்டேஜ் யங்ஸ்டர்ஸ். எப்ப வாலிபர்கள் ஆண்களோ பெண்களோ குமரோ இளந்தாரியோ அல்லாஹ் பார்க்கிறான் என்ற பயம் வந்துச்சோ இந்த புள்ளை சம்பூர்ணமா கிளியர் ஆகும். எப்ப அல்லாஹ் பார்க்கிறான் என்ற பயம் வரலையோ ஒழுக்கத்துல மட்டுமில்ல, பொம்பளை புள்ளையோட கற்பு கூட நாசமா போயிடும், சந்தேகம் இல்லை. அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் உடைய அச்சம் உள்ளத்துல வரலன்னு சொன்னால் வேண்டிய குற்றத்தை செய்வான். இன்றைக்கு நடந்தது அதுதான், இன்றைக்கு நடந்தது அதுதான். எனக்கு நல்ல ஞாபகம், சில வருடங்களுக்கு முன்னால லால் மஸ்ஜித், பாகிஸ்தான்ல இருந்த லால் மஸ்ஜித் சொல்வார்கள். அதுல அந்த பகுதியில் 2 யூனிவர்சிட்டி அரபு மதரசா இருந்துச்சு, ஜாமியா ஹப்ஸா, ஜாமியா ஃபர்தியா 2. இந்த லால் மஸ்ஜித் 2 பிரிவுகள், ஆண்கள் பெண்கள். அதில் இருந்த டைரக்டர் சயீத் ரஷீத் என்னக்கூடிய ஷேக் ரஷீத் என்னக்கூடியவர், அடுத்தது அப்துல் அசீஸ், 2 பேர் நானும் தம்பியும். இதுல எழுதுறாரு, அவர் அரசாங்கத்துக்கு பர்வேஷ் முஷரஃப்க்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தாரு. பர்வேஷ் முஷரஃப்க்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தாரு. நினைக்கிறேன் ஷேக் ஷஹீத் ரஷீத் நினைக்கிறேன். அதில் ஒருத்தர் மௌத்தா போனாங்க. பாகிஸ்தான் ஜனாதிபதி பர்வேஸ் முஷரஃப், அவன் ஒரு காதியானி, இவனுக்கு ஒரு லெட்டர் எழுதினாங்க. என்னது, நீ பாகிஸ்தான்ல குற்றவாளிகள் அதிகம் என்று பாகிஸ்தான் அரசாங்கம் பேசுறீங்க, இதற்காக வேண்டி எத்தனையோ தண்டனைகளை நீங்க லிஸ்ட் படுத்துறீங்க. நாங்க சொல்லுறோம் இதுல திருந்த மாட்டாங்க, நீங்க ஜெயில போட்டு எடுக்கிறதுல திருந்த மாட்டாங்க. சின்ன கல்லனா போனோம், பெரிய கல்லனா வருவான். இப்ப நடக்குது, ஒருத்தனுக்கு கண்ணத்துல அரைஞ்சி போலீஸ்காரனை முடுக்க உள்ளுக்கு போனவன் அடுத்த பையன் வந்து, டேய் நாங்க பயம் இல்லை தெரியுமா, நாங்க ஏற்கனவே உள்ளுக்கு இருந்துட்டு வந்தாச்சே வேண்டி ஒன்று கொட்டு மொத்தம் பார்க்க, ஓஹோ கேஸ் பாரம் உனக்கு தெரியுமா, நான் யாரோட இன்னும் தெரியுமா, உள்ளுக்கு ஏமா சொர்க்கத்தில் இருந்துட்டு வந்த மாதிரி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல பேசி இருந்தா உள்ளுக்கு நாங்க யாரும் போகம்பர்ல யாரோட இன்னும் தெரியுமா, இன்னாரோட தான் இருந்திருக்கிறார். ஒரு கோல் தான், கவனம் இருந்துக்கோங்க. ஓ சும்மா பஸ்தாவா போனோம், பிஸ்தாவா வெளியே வந்து இப்ப இவர் ஐயா கிட்ட பயம். இன்னொரு கேஸ்ல பட்டானா அது ஒரு நாலந்தத்துக்கு ஏறி இறங்கினா நீங்களும் பெரிய கேஸ் வந்து ஆட்கள் பயம். சின்னவனா பேத்து உள்ளுக்கு பேத்து கிராஜுவேஷனோட வராரு, யூனிவர்சிட்டி பேத்து அவன் டார்கெட்டை முடிச்சு வரதுக்கு 4 வருஷம் படாத பாடுபட்டு எக்ஸாம் எழுதிட்டு வரணும். இவன் 3 மாசத்துல உள்ளுக்கு பேத்து சர்டிபிகேட் வரலாம். யாரும் தெரியுமா, 2ஆவது பையனை போனான் அவருக்கு எம்ஏ, 4ஆம் தட்டு போடுறது அவருக்கு PhD முடிச்சவரும் ஆயிடுவாரு. சின்ன குத்தம் செஞ்சு போனவங்க பெரிய லிங்கோட வராங்க. இப்ப பாகிஸ்தான் ஜனாதிபதிக்கு அவர் எழுதியிருந்தார், சிறிய குற்றம் செய்து போனவங்க பெரியத்தோட வராங்க. நீங்க இந்த முறையை செய்யுங்க பாகிஸ்தான் கவர்மெண்ட். ஏண்டா பர்வேஸ் முஷரஃபுடைய காலத்துல நியாயமான முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்த கவர்மெண்ட் பாகிஸ்தான் கவர்மெண்ட் பர்வேஸ் முஷரஃப் காலத்துல. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சொல்லிட்டு சொன்னாரு, நீங்க இதெல்லாம் செய்யுங்க. எப்ப அல்லாஹ்வுடைய பயத்தை உள்ளுக்கு போடுறீங்களோ
குத்தம் செஞ்சு வந்தவனை உட்கார வச்சு அல்லாஹ்வுடைய பயத்தை உள்ள போட்டீங்கடா அவன் ரெண்டா பையனும் குத்தம் செய்ய மாட்டான். இதுதான் சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்த முறை. ஏழுமெண்டா உங்களுடைய இந்த ஜெயில் ரிமாண்ட் சிஸ்டங்களோட தக்வாவை கொடுக்கறதுக்கு ஒரு வழியை தேடுங்க என்று போட்டீங்க. ஒரு கீழே ஒரு வார்த்தை பாய்ச்சிருந்தாரு, உங்களுக்கு முடியலன்னா குத்தம் செஞ்சவனை எங்கள்கிட்ட அனுப்புங்க, நாங்க திருத்தி தாரோம். நியாயமான ஒரு கருத்தா இல்லையா? நியாயமான ஒரு முழு உலகத்துக்கும் பொருத்தம். ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அந்த டைம்ல பாகிஸ்தான் அரசாங்கம் என்ன செஞ்சிச்சு, இங்கிலாந்துல ஒரு பாம்ஸ் வெடிச்சிச்சு. அது அல் கைதாவால யாரோ வச்சன்னு சொல்லி அதை வச்சவர் பாகிஸ்தான் நபர் என்றும், அவரை பின்னுக்கால CIA திரட்டி வந்ததில் அவர் இந்த மதரசாவோட தொடர்பு என்றும், அந்த மதரசாவுக்கு ஆயுத பயிற்சி கொடுக்குறாங்கன்னு சொல்லி சுமார் 400-500க்கு மேற்பட்ட ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸஸை கொண்டாந்து அந்த லேடிஸ் மதரசா 1000 புள்ளல் ஓதின மதரசாவை ஹெவி கன்னர், பெரிய கன், ஜீப்புக்கு மேலே ஸ்டாண்ட் வச்சு அடிக்கிற கன், இந்த கன்னாலையும் ராக்கெட் லான்ச்சராலையும் மெஷின் கன்னாலையும் சுட்டு தரமட்டமாக்கினான். 3000 பொம்பளை புள்ளல் இந்த மதரசால 700க்கு மேற்பட்ட குமர் புள்ளல்கள் தலை இல்லை, கை இல்லை, கால் இல்லாமல் செதறி மோத துண்டு துண்டாச்சு. நினைச்சு பார்ப்போம், 14-15 வயசு புள்ளல் முகத்தை மூடி இருக்கிறாங்க, ஆனா ஜனாசாவை தூக்குறாங்க, தலையில ஒரு துண்டு இல்லை. அப்படி தரமட்டமாக்கப்பட்ட அது ஒரு சோக வரலாறு. ஹைர், எதை சொல்றேன்னு சொன்னால் இவ்வளோ பெரிய ஒரு தத்துவம் உண்மை இருக்கிறார். வாலிப புள்ளையில நல்லா விளங்குங்க. நீங்க என்ன பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற நினைவு வர இல்லை என்றால் எந்த பாவமும் உங்களுக்கு செய்யலும். இன்றைக்கு யூதர்களுடைய திட்டம் அதுதான், உங்களைய தனிமைப்படுத்துறது. பிரைவேட் போன் எடுங்க, பாஸ்வேர்டு. ஏன் இது பிரைவேட் போன்? கேலரி, அது நீங்க போட்டோஸ் போட வேண்டியது, பாஸ்வேர்டு. ஏன்? இந்த பிரைவேட் செக்ஷன் பார்க்கிறோமா இல்லையா? ஃபேஸ்புக்கு பாஸ்வேர்ட். ஏன்? எங்கட பிரைவேட். உங்களே தனியாக்குற எந்த மைண்ட் கண்ட்ரோல் தாராங்கண்டா இப்போ உங்களே யாரும் பார்க்கிற இல்ல என்ற ஒரு சிந்தனை இன்றைக்கு போடுறான். ஒரு சிந்தனை போட்டால் உங்களை யாரும் பார்க்கறதில்ல. நீங்க ஃபேஸ்புக்கு போறீங்க, தேவையில்லாத அசிங்கமான போட்டோஸ் லிங்க் இருக்கும், உடனே அதை ஃப்ரெண்ட்ஷிப்ல கொடுப்பீங்க. அதுல ஒரு கேள்வி கேட்பான், ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ஃப்ரெண்ட்ஷிப்? ஒரு கேள்வி கேட்டிருக்கும். நீங்க அப்லோட் பண்றது, சேவ் பண்றது பப்ளிக் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ். அர்த்தம் என்னது? ஒன்லி மீ. இருக்குதா இல்லையா? இருக்குதா பிள்ளைகள்? நான் ஃபேஸ்புக் பார்த்தா இருக்குது, உங்களோட ஃபேஸ்புக்ல இருக்கோ தெரியும். இருக்குதா? ஓடி நான் செல்ல மாட்டேன். இருக்கா இல்லையா? இருக்கு. இப்ப நல்லா யோசிங்க. இது வாலிப பிள்ளை, நான் பொம்பளை பிள்ளைல தான் என்ன நினைக்கிற? இந்த போட்டோவை நான் இந்த கூட்டாளிய போட்டா பப்ளிக் எல்லாத்துக்கும் விளங்கும். உலகத்தில் எல்லாரும் பார்த்துருவாங்க. ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். நான் ரிக்வெஸ்ட் கொடுத்த ஆளுக்கு மட்டும்தான் பார்ப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் அவர்கிட்ட கூட்டாலையும் பார்ப்பாரு. இதெல்லாம் கேஸ் பாருன்னா குமர் புள்ளலியா, பர்தா போட்ட புள்ளலியா, பாப்பா ஹாஜியார், உம்மா ஹாஜியாரு, ஒன்லி மீ. இதுல போட்ட ஒருத்தருக்கு விளங்காது. ஒன்னு வேதுனா எச்சர் ஒன்லி மீ. இப்ப எங்கட உள்ளத்துல கண்டாச்சு, இது உனக்கு மட்டும்தான் விளங்கும், வேற யாருக்கும் விளங்காது. போட்ட சரி முழு பாவத்தையும் இவர் பார்ப்பார். இன்டர்நெட் பிரவுசிங்ல மீக்குதா இல்லையா? யூடியூப் பிரவுசிங்ல மீக்குதா இல்லையா? சர்ச் செட்டிங்ல போனா பிரைவேட் சர்ச். என்ன நீங்க CID ஆபீசரா? பிரைவேட் சர்ச் கொடுத்தா சரி உங்களோட இமெயில் அட்ரஸ் சரி பாஸ்வேர்டு. இப்ப இவருக்கு தைரியம், நான் என்ன கூத்து பார்த்தாலும் ஒருத்தருக்கு தெரியும், என் இமெயில் பிரைவேட்ல தானே பாக்குறேன். பாக்குறது எல்லாம் மேலே இருந்து பார்த்துட்டீங்க. என்ன செய்யறாங்க? மக்களை தனியாக்கி ஒரு பிரம்மை, ஒரு இமேஜினேஷன். நான் தனியே இருக்கிறேன், ஒருத்தருக்கும் விளங்காது என்ற சூழலுக்கு போன சரி புள்ள சும்மா பாவத்தை கைய நீட்டி காலை நீட்டி செஞ்சிருக்கிறாங்க. நல்லா பாதுகாக்கும். விளங்குங்க, இதுதான் இஸ்லாம் சொல்லுது.
இதுதான் இஸ்லாம் சொல்லுது. அத்தக்வா ஹாஹுனா. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளச்சம் அல்லாஹ்வோட பயம் என்றது இஞ்சன்னு சொல்லி காட்டாங்க. இஞ்ச பார்த்துக்கோங்க. அல்லாஹ்வோட பயம் உள்ளத்துல, பாஸ்வேர்ட்ல இல்ல. பாஸ்வேர்ட் நீங்க எதை அடிச்சாலும் உங்களோட உள்ளத்துக்கு தெரியும். கண்மணி இஸ்தஃப்தி நஃப்ஸக், உங்களோட ஆத்மாத்தை கேளுங்க, நீங்க செய்யறது சரியா பிள்ளையாண்டு, நீங்க செய்யறது சரியில்லைன்னு விளங்கணுமா? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் பாவம் என்றால் என்ன? மஹாக ஃபீ ஸத்ரிக் வ கரிஹத அய்யத்தலி அலைஹின் நாஸ். மனிதர்களே, பாவம் என்னன்னு தெரியுமா? அதை செஞ்சவங்களோட மனசு குறுக்கும். பாப்பா பார்த்துட்டா ஹதீஸ் ஹதீஸ் வகரேத அய்யத்தலி அலைஹின் நாஸ். நீங்க செய்யறத மக்கள் பார்க்கறத நீங்க விரும்ப மாட்டீங்க, இதுதான் பாவம். எப்படி ஹதீஸ் பொருந்தது பாத்தீங்களா? 1400 வருஷத்துக்கு முந்தி சொன்னது இப்ப Facebook வாட்ஸ்அப் காலத்துக்கு பொருந்தது. இதுதான் இஸ்லாம். பாவம் என்ன தெரியுமா? மற்றவங்க பார்க்கறத உங்களுக்கு புரிய வைக்காது, நீங்க வெறுப்பீங்க. இது இருக்கிறதாலே தானே ராஜா உங்களோட போனுக்கு பாஸ்வேர்ட், கம்ப்யூட்டருக்கு பாஸ்வேர்ட், வாட்ஸ்அப்புக்கு பாஸ்வேர்ட், ஃபேஸ்புக்கு பாஸ்வேர்ட், ஃபேஸ்புக்ல போனா பிரைவேட், ஒன்லி மீ எல்லாம் போடுறோமா இல்லையா? இன்டர்நெட் பிரவுசிங்க்கும் பிரைவேட். சுப்ஹானல்லாஹ். இதைத்தான் சொன்னாங்க. ஏன் இதெல்லாம் நீங்க தனியே போறீங்க? கரேஹத்த, நீங்க வெறுக்கிறீங்க. அய்யத்தலி அலைஹின் நாஸ், அதுல மனுஷர் பார்ப்பத நீங்க வெறுப்பீங்க. சுப்ஹானல்லாஹ். இதை கிளியர் பண்ணுங்க ராஜா. எங்கட மனசு இதுல கிளியர் ஆகும். நீங்க ஒரு போன் பாவிக்கிறீங்களா, உங்களோட ஒரு கோப்பியா, உங்களோட ஒரு கம்ப்யூட்டரா, உங்களோட ஒரு ஐபோடா, இந்த எடுத்து பாருன்னு கொடுக்குற அளவுக்கு இருக்கணும். சில பேர் கொமர் புல்லேல் நாங்க கம்ப்யூட்டர் ரிப்பேரிங் செக்ஷன்ல ஊர்னத்தால தெரியும். கொமர் புல்லேல் பாப்பா செல்வாரு, அதுல எங்களோட மகளோட கம்ப்யூட்டர் லேப்டாப் வாங்கி கொடுத்தீங்க. பாப்பாக்கு செல்லும் தெரியாது, டப் பண்ற லேப்டாப் வாங்கி கொடுத்தீங்க. ஆனா புள்ளைய படிக்க வச்சுக்கிற நல்ல விஷயம். ஆனா உழுக்கிற எஃபெக்ஷன் தெரியாது. வாங்கி கொடுத்தா 65,000 என்னமோ உடஞ்சி கொஞ்சம் செய்யுங்களேண்டா, புள்ளைக்கு செய்யறது விடுறதுக்கு பயம். ஏன்? நாங்க தச்சலா முகப்பத்துக்கு செய்யறதுக்கு போனாலும் சொல்ற, இப்படித்தான் நான் செய்யறது சரி, ரீஃபார்மட் கொடுப்பேன், என்ன ரீகவர் கொடுப்போம், பரவாயில்லையாண்டா ஜெம்மத்துக்கும் செய்ய விட மாட்டோம். ஜெம்மத்துக்கும் செய்ய விட மாட்டாங்க. ஏன்? முக்காவாசி அசிங்கத்துல பார்த்து அழிக்கிற அல்லாஹ் பழக்கம். நல்லா விளங்கிக்கோங்க கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, தெளிவா விளங்குங்க. தக்வாவுடைய மாசம், அல்லாஹ் தக்வாவை தந்திருக்கிற மாசம். இந்த மாதத்துல நாங்க இதை திருத்தலண்டா, இந்த உள்ளச்சம் வரலண்டா வெளியே எப்படி வர? இந்த அசிங்கத்தை நீங்க அல்லாஹ்ட்ட தௌபா செய்யறதுக்கு முன்னால இந்த கடைசி 10ல யா அல்லாஹ் நான் கண்ணால் செய்த பாவத்தை மன்னிப்பாயாக என்று கேட்கறதுக்கு முன்னால உங்களுக்கு கண்ணால செய்யறதுக்கு சேவ் பண்ணின பாவம் இருந்தா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஹதீஸ். ஒரு மனுஷன் தௌபா எப்ப தெரியுமா ஏற்கப்படும்? ஒரு தௌபா செய்யும் பொழுது அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்ள வேண்டும். உங்களோட போன்ல சேவ் பண்ணிக்கிற குப்பாடி கூத்து, உங்களோட லெப்ட்ல, உங்களோட ஐபோன்ல, உங்களோட கூட்டாளிமார் இருக்கிற எல்லாம் அசிங்கங்கள். இதை அழிக்க எங்களுக்கு புரியமில்ல. யா அல்லாஹ் கண்ணால் செய்த பாவம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டுச்சு. அதை அழிச்சிட்டு உட்கார்ந்து சொல்லுங்க, யா அல்லாஹ் நான் கண்ணால் செய்த பாவத்தை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ் மன்னிப்பான். யா அல்லாஹ் நான் வாயால் செய்த பாவம், நீங்க கேட்கக்கூடிய படிக்கூடிய பாட்டு, இதை அழிச்சிட்டு காதால் செய்த பாவம் என்று கேளுங்க, அல்லாஹ் மன்னிப்பான். ஊடு நிறைய பாட்டு சீடி, ஊடு நிறைய இவங்களோட பென் டிரைவ் எல்லாமே பாட்டு சதியம் தான். எந்த அளவுக்கு சொன்னால் கோயிச்சு கொள்ளவான, குறிப்பா இந்த ஃப்ரீவில் ஓட்டுற புள்ளைகள். யா அல்லாஹ் இவ்வளவு பண்ற பாடம் பார்த்தா பாவ மாட்டோம். டென்ட் அடிச்சுக்கிறான் 35,000க்கு, டிவியில வச்சுக்கிற பஃபர் செட் 65,000. நசீபா நீ இதை விட கொண்டு போய் ரெக்கார்ட் பார் உண்டு போடு. கண்ணீர் வடிங்க, நல்லா விலையும் கொள்ளுங்க. அநேகமான புள்ளேல் இந்த செட் உள்ள ஆட்டால தானா தூர பயணங்களுக்கு போற. மச்சான் கொழும்புக்கு வேலுண்டி மச்சான் போனோம், யாண்ட ஆட்டால ஒப்போ அவன் ஆட்டா பஞ்சண்டா இல்ல ரெட் மட்டும் தான் இருக்கிறேன். அப்ப உங்களுக்கு எப்படி ஆட்டா? மச்சான் எங்கட கொல்ல இவன் ஆட்டா பேசுவோமா? சட்டப்படி செட் எல்லாம் போட்டு வச்சுக்கிறேன்.
அங்கே என்ன டுங்கு 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 ஹார்ட் அட்டாக் பிடிச்சவன் ஏற்றினா போக முடியும் செத்து போயிடும். அதுல அடிக்கிற அடி இந்த சைஸ் பொட்டி டெலிபோன் பூத் மாதிரி தான் ஆட்டா. இதுல இந்த சைஸுக்கு 2 பொட்டிக்கு மியூசிக்க போட்டா நல்ல விளங்குங்க ராஜா. இப்ப காமன் சிச்சுவேஷன் ஸ்ரீலங்கால நியாயமான ஆக்சிடென்ட்ஸ் ஏற்றுக்கொள்றீங்களா? 2 வருஷத்துக்கு முன்னால ஒரே வருஷத்துல 52,000 ஆக்சிடென்ட் சிலோன்ல நடந்துச்சு. இந்த காலி கொழும்பு ஹைவே போட்ட புதுசில் அப்ப என்ன ஏர்போர்ட் இது மீன்ச்சு இந்த 2 ஹைவே மீக்கிறதால நியாயமான ஆக்சிடென்ட்ஸ் டெய்லி நாங்க சோஷியல் மீடியாஸ் பார்க்கிறோம். அநேகமான ஆக்சிடென்ட்ஸ் உயிர் போற ஆக்சிடென்ட்ஸ் எந்த வாகனம்? 3 வீல் மோட்டார் பைக். ஏற்றுக்கொள்றீங்க தானே? சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு ஆக்சிடென்ட் உண்டு. அதில் போன 2-3 பிள்ளைகள் எப்படியோ மவுத்து மற்றவங்க கால் ஒடிஞ்சு அந்த மாதிரி பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. அதுல நாங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், இன்னொரு 3 வீல் டிரைவர் சொன்னார். இதுல பயங்கரமான ஒரு விஷயம் இருக்கிற அந்த ஆட்டா உடஞ்சி சுக்கு 100 வைக்கிற பின்னுக்கு பெரிய பஃபல் செட் இருந்தீங்க. அப்ப அந்த பாய் சொன்னார், ஹசரத் 3 வீல் ஓட்டுறவங்க பின்னுக்கு செட் வச்சிருக்கிறதே பாட்டு போட. அநேகமா இளந்தாரி புள்ளில் சேர்ந்து நைட் பயணம் உண்டு, தூர பயணம் உண்டு போறா என்ன சொல்லுவாங்க? தூக்கம் வராமைக்கு பாட்டு போட்டு தான் வைப்பாங்க அநேகமாக. இன் கேஸ் இந்த ஆட்டால பெரிய பஃபல் செட் போன புள்ளைகள் அப்படியே பாட்டு கேட்டுக்கொண்டு பேசியிருந்தாங்கன்னு வைங்க, ஆக்சிடென்ட் ஆகி துண்டு துண்டா பேசிக்குது. இந்த மவுத்துடைய நிலைமை என்ன யோசிங்க. நிறைய ஆக்சிடென்ட்ஸ். கலிமா சொல்லி மௌத்தா போறது சொர்க்கவாளி கிடையாது. ஒரு மனுஷன் கலிமா சொல்லாம மௌத்தா போனான் அல்லாஹு ஆலம். ஆனா பாவத்தை செஞ்சுட்டு மௌத்தா போனா எவ்வளவு பெரிய நஷ்டம் சமூகத்துக்கு, எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் நடக்குது. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, கொஞ்சம் தெளிவு பெறுங்க. நாங்க ஒரு தௌபா செய்யறதுக்கு முன்னால யா அல்லாஹ் காதால் செய்த பாவம் என்று கேட்கறதுக்கு முன்னால நாங்க என்ன செய்யணும்? நாங்க சேவ் பண்ணிட்ட ஹராத்தை விட்டுட்டு நிக்கணும். இப்பதான் பாவம் மன்னிக்கணும். இதே போலதான் பெரியார்களும் பெரியவங்களும். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, நாங்க கடைசி 10ல் இருக்கிறோம். நாங்க எப்பயுமே நல்லா விளங்குங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டின ஹதீஸ் தான், ஆண்கள் உங்களோட வீட்டுக்கு பொறுப்புதாரிகள், அந்த பொறுப்பை பத்தி கேட்கப்படுவீங்க என்று சொல்வார்கள். ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவர்களும் காயிதுல் ஜெய்ஷ், ஒரு படையின் தளபதி மாதிரியாகும். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற வாப்பமாரும் ஒரு பட தளபதி. பலவிதமான சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. 4 புள்ள பொடியன் மாதிரி இருந்தா 4 மக்கள் ஒரு மாதிரி, 4 புள்ள 4 மாதிரி, 2 பொம்பளை புள்ள அது 2 மாதிரி இருக்கும். இவட மனைவி, இவட உம்மா வாப்பா, இவட மாமா மாமி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போற பெரிய பொறுப்பு இருக்குது. இந்த பொறுப்பை எப்படி கொண்டு போகணும் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லஸீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் உங்களோட குடும்பத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களோட பெரிய ஒரு பொறுப்பு, நாங்க எங்களோட குடும்பத்தை நரகத்திலிருந்து பாதுகாக்கிற பெரிய பொறுப்பு இருக்கு. மனசாட்சி தொட்டு கேளுங்க, நாங்க எத்தனை பேர் இந்த வேலையை செஞ்சிருக்கோம்? எத்தனை பேர் வேலை செஞ்சிருக்கோம்? நம்ம என்ன கேட்கிறோம், ஒரு மனிதன் அவனுக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவும் அத்தஹியாத்தும் பாடம் இல்லைண்டா இவனோட தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏகோபித்த முடிவு. சூரத்துல் ஃபாத்திஹாவும் அத்தஹியாத்தும் சரியா பாடம் இல்லைண்டா அவனோட தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. புதிசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்களை தவிர அவங்க அதை பாடமாக்கும் காலம் முடியும். விஷயம் இல்லைங்கடா. இப்ப நாங்க யோசிப்போம், நாங்க காலையில எழுப்பினா பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனானா, மாலி ஸ்கூலுக்கு போனானா, மாலி ஸ்கூலுக்கு போனானா கேட்கிறோம். வைஃப்ட கேட்கிறோம், ஏப்பா நீங்க திண்டீங்களா குடிச்சீங்களா கேட்கிறோம். எல்லாம் செய்யறோம் தானே. எத்தனை பேருக்கு சொல்லலும் ஏண்ட மனைவி கிட்ட உங்களை சூரத்துல் ஃபாத்திஹா கொஞ்சம் ஓதுங்கப்பா நான் பாக்குறதுக்கு எத்தனை பேர் சொல்லணும்? செல்லிப்போமா பொண்டாட்டிட்ட சூரத்துல் ஃபாத்திஹா கொஞ்சம் ஓதுங்கப்பா பாக்குறதுக்கு எனக்கு ஒரு பொறுப்புக்கு பிள்ளையா இருந்தா நீங்க நாங்கண்டாலும் ஹஸரத் மாட பின்னுக்கு இந்த தொழுற காதால கேட்டுப்படுது. நீங்க வீட்டுல இருக்கிற பொம்பளை உங்களுக்கு என்னத்த தெரியும், கொஞ்சம் ஓதுங்க நான் கொஞ்சம் பார்த்துக்கொள்ள செல்லுமா.
எத்தனை பேர் செல்லிக்கிறோம் உடனே இதெல்லாம் செல்ற வேலையா? இதெல்லாம் வீட்டுல போய் அப்படி கேட்டுக்கொண்டே கேளுமா. கச்சலா நாங்க ஜோசாவை கேட்டாலும் உண்மையிலே ஒரு இன்ஜினியர் ஒருத்தவன் சொன்னாரு, வீட்டுல போயிட்டு சென்னாராம். அவன் சென்னாராம் தெரியுமா? இதுக்கு முந்தைய ஒரு பயான்ல கேட்டா பேர் சென்னாரா சொன்னா, சும்மா போங்கப்பா பைக்கு சென்னை பார்த்து மாறு பாரேடி அவ இவனால இப்ப எனக்கு சூரத்து பாத்தியா வந்துட்டுமோ என்ன பிள்ளைகிட்டே சொல்றேன். ஏண்டா இப்ப நாங்க கேட்க போனா எங்களுக்கு இருக்குன்னா தான் பார்ப்பாங்க. நாங்க ஆரம்பத்துல பறக்கல, பாரிய பொறுப்பு இருக்கிறோம். எங்கட மனைவியோட சூரத்துல் ஃபாத்தியாவை நாங்க பிரிக்கிறது பாரிய பொறுப்பு. எங்கட சூரத்துல் ஃபாத்தியாவை நாங்க திருத்துறது ஆகப்பெரிய பொறுப்பு. இளந்தாரை புள்ளியல் விளாட்டில ராஜா நல்லா விளங்குங்க. ஹயாத்து மவுத்து எல்லாத்துக்கும் இருக்குது. நாங்க கண்ணால பல இன்சிடென்ட்டை காந்திருக்கிறோம். கஷ்டப்பட்டு வாப்பா குடும்பத்துக்காண்டி உழைக்கிறாரு. சகோதரிகளை தாய்மார்களை நடந்த இன்சிடென்ட். புள்ளிலும் வாப்போட அப்படி இறக்கம். திடீரென்று வாப்பா மவுத். நல்ல விளங்குங்க, வாப்பா மவுத். 14 புள்ளேல். எத்தனை புள்ள? 14 புள்ளேல். ஜனாசா பள்ளியில கொண்டாந்து வைக்கப்பட்டிருக்குது. ஆட்கள் சூரத்துல் ஃபாத்தியா குல் சூரா ஓதி கொண்டிருக்கிறாங்க. மக்கள் ஒளி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த புள்ளேல் எல்லாம் அங்கலஞ்சல ஓடிக்கொண்டிருக்கிறது. 14 புள்ளேல். ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள சில 14 புள்ளேல். அந்த மஜ்லிஸ்ல கண்டவரோட 6-7 புள்ளேல் ஆம்பளை புள்ளேல். எத்தனை ஆம்பளை புள்ளேல் தெரியாது. ஓடிக்கொண்டிருக்கிறது. பேரம் பேட்டியெல்லாம் 28-30க்கு மேல பேரம் பேட்டிமா ஓடுது. என்னன்னு கேட்டா ஒத்தரை பிடிச்சி ஜனாசா தொழுவே நீங்க தொழுவீங்களே, சுபஹானல்லாஹ், மையத்து தொழுவே தொழுவீங்களே. எனக்கு பக்கத்துல ஒரு ஆலிம்கிட்ட வந்து கேட்கிறாரு, ஹஸ்ரத் மையத்து தொழுவே தொழுவீங்களே. அவர் சொல்றாரு, அப்ப நானும் சொன்னேன், ராஜா வாப்பாட மையத்தை மகன் தொழுவிக்கிறது தான் சிறந்தது. நல்ல மனசு கேட்டுங்க சகோதரிகளே தாய்மார்களே, நல்ல மனசு கேட்டுங்க. நாளைக்கு நீங்க மௌத்தாயினாலும் இதே நிலைமை தான். உங்களோட நீங்க கண்ணை பத்தி யோசிங்க. உங்களோட ஜனாசா முன்னுக்கு வச்சிருக்குது, வாப்பா மாதிரி யோசிங்க. உங்களே தொழுவிக்கிற நேரம் மற்ற எல்லாம் வந்து அல்லாஹ் ஓதிட்டு போயிடுவான், பொருள் தெரியாது. உங்களோட சொந்த மகன் வந்து நின்றால் வாப்பாட பாவத்தை மன்னி யா நாயனே, வாப்பாக்கு சொர்க்கத்தை கொடு நாயன் என்ற கண்ணீர் கலங்குமா மாட்டிச்சா? கண்ணீர் வடியுமா மாட்டிச்சா? உம்மோட பாவத்தை மன்னி நாயனே என்று கேட்கிற அழுவானா மாட்டானா? சின்னொரு விஷயம் சூரத்துல் ஃபாத்திஹா அன்றைக்கு செஞ்சில்ல, நாங்க கண்ணீர் வடிக்க வேண்டிய விஷயம். அப்ப நானும் சொன்னேன், ராஜா புள்ளியல் தொழுவிக்கிறதா உட மூத்த நானாவை கூப்பிடுங்களேன். மூத்த நானாவை பார்த்தா இஸ்லாமிய அடையாளமே இல்லாம இல்ல, எல்லாரும் பயப்படுறாங்க. அதுல நீங்க யார் சரி தொழுவீங்களேன்னு பள்ளி அசுரத்தை கொண்டாந்து தொழுவிக்க வச்சாங்க. யோசிச்சு பாருங்க, 14 பிள்ளைய பெற்று எங்கட மையத்தை முன்னுக்கு வச்சு எனக்கு துவா கேட்கறதுக்கு ஒரு வழி இல்லை என்றால் இந்த 14 பிள்ளைல என்ன பிரயோஜனம்? யோசிச்சு சின்ன விஷயம் சூரா ஃபாத்திஹா இதை பாடமாக்கி இருந்தா அன்றைக்கு ஜனாதா தொலைச்சி நல்ல தலைக்கெடுங்க. இதைத்தான் நாங்க சொல்றோம். குடும்பத்தை வழி நடத்துவோம்னு சொன்னால் சரியா அவனுக்கு வந்து நிற்கும். இந்த விஷயத்துல கொஞ்சம் கணக்கெடுங்க. 2வது விஷயம், கண்ணியத்துக்குள்ளே கனவான்களே சகோதரிகளே தாய்மார்களே, 2 விஷயத்தை நான் ஃபோக்கஸ் பண்றேன். ஒன்று, நாங்க தௌபா என்ற கதவுக்கு போறதுக்கு முன்னால சின்ன புள்ளிகளும் தான் வாலிபர்களும் தான் பெரியவங்களும் தான் எங்களுக்குள்ள லைனை கிளியர் பண்ணிட்டு போவோம். 2வது ஒரு விஷயம், அதாவது ரமலானுடைய மாசம் கடைசி 10ல் சதகாவுடைய ஜகாத்துடைய இக்ராமுடைய பகுதியில் நாங்கள் இருக்கிறோம். இக்ராமுடைய பகுதியில் நாங்கள் இருக்கிறோம். நான் உண்மையிலே நினைச்சேன், இந்த ஹெட்டிங்ல ஸ்ரீலங்கால 2 இடத்துல பேசணும்னு நினைச்சேன். ஒன்று கட்டகஸ்தோட ஜும்மா பள்ளியில பேசினேன். நிறைய பேர்த்த மஷூரா பண்ணேன், சொன்னாங்க இது பேச வேண்டிய சரியான பொருத்தமான தகுதி உள்ள ஆட்கள் உள்ள இன்னொரு பகுதி என்றால் கட்டுகல ஜும்மா பள்ளி. இதை வச்சு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு பேசுறது பொருத்தம் என்று. கண்ணியத்துக்குரிய கணவான்களே சகோதரிகளே தாய்மார்களே, நல்ல நாங்கள் விளங்கணும் ஒரு விஷயம்.
இந்த காலத்துல கடைசி 10ல் நாங்க சதக்காக்கள் ஜகாத் எல்லாம் செய்யறோம், எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். சிலோன்ல நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அல்லாஹு தாலா ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு அந்தஸ்து வச்சிருக்கிறான். டிஃபரெண்ட் நான் ஆரம்பத்துல காட்டினேன் இதே மாதிரி. இதே போல அல்லாஹு தாலா உலகத்துல இருக்கக்கூடிய கலைகள்லையும் அல்லாஹ் ஒரு செலக்ஷன் வச்சிருக்கிறான். அல்லாஹ் ஒரு செலக்ஷன் வச்சிருக்கிறான். உதாரணத்துக்கு மெடிசின், டாக்டர், இன்ஜினியரிங், லோ, சைக்காலஜி, இப்படி நிறைய கலைகள் இருக்கிறது. இந்த எல்லா கலையும் எங்களுக்கு தேவையானது. இன்ஜினியரிங் என்ற கலை இல்லைண்டா இன்றைக்கு ஹரம் ஷரீஃப் அவ்வளவு தூரம் கெட்ட இயலாது, கூட ஆரம்பிச்சுதான் வைக்க முடியும். அப்படித்தானே? கெமிக்கல் இன்ஜினியரிங் இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கு பெட்ரோலியத்துக்கு இவ்வளவு அரபு நாடுகள் முன்னேறலாம் போயிருக்கோம். மெடிசின் இல்லைன்னு சொன்னால் நாங்க முக்காவாசி பேர் நோய் விழுந்து என்ன நோய்ன்னு தெரியாம சேர்த்து போயிருக்கோம். லோ என்று இல்லை என்றால் எங்களோட ரைட்ஸ், எங்களுக்கு வர வேண்டிய உரிமைகளை கூட நாங்க மற்றவனுக்கு கொடுத்துட்டு வாய் பார்த்து கொண்டிருக்க வேண்டியது. எல்லா கலைகளும் இருக்குது, எல்லாம் தேவை. என்றாலும் உலகத்துல ஒரு விஷயம் இருக்குது, ரசூலுல்லாஹ் செலக்ட் பண்ணின கலை எது? இப்ப நாங்க இப்படி புக்ஸ் வச்சிருக்கிறோம். சயின்ஸ், சைக்காலஜி, மேத்தமேட்டிக்ஸ், ஜூலஜி, இப்படி எல்லாம் வச்சிருக்கோம். இது எல்லா புக்கையும் வச்சு தொங்கல்ல இன்னொரு புக்கை வச்சுக்கிறோம், அல் குர்ஆன். இப்ப உட்கார்ந்து பார்ப்போம், மனசாட்சியோட யோசிப்போம். இந்த எல்லா புக்லையும் ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட, சர்டிஃபை பண்ணப்பட்ட, முழு உலகமும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு புத்தகம் என்றா எதை நாங்க கொடுப்போம்? குர்ஆன். கேளியா? ஏன்? குர்ஆன் முழு உலக மக்களால், முஸ்லிம்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. டாக்டரும் ஏற்றுக்கொள்வார், இன்ஜினியரும் ஏற்றுக்கொள்வார், லோயரும் ஏற்றுக்கொள்வார், பொதுமக்களும் ஏற்றுக்கொள்வாங்க, படிச்சவங்க பாமரர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது குர்ஆன். இதை விட அட்வான்ஸா எல்லா ஆய்வுகளும் இந்த குர்ஆனை ஆய்வு செஞ்சுட்டு சொல்லுது குர்ஆன் தான் சிறந்தது. நாங்க ஏற்றுக்கொள்றோமா இல்லையா? இது இப்படி வச்சுட்டு பாருங்க. ஒரு மூமின், ஒரு உண்மையான மூமின், இவனுக்கு எதை கொடுத்தாலும் முதலாவது என்னத்தை சொல்லுவான்? எல்லாத்த விட சிறந்தது எனக்கு குர்ஆன் என்று சொல்லுவானா இல்லையா? இப்ப கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஹைருக்கும், உங்கள நிறைய பேர் படிக்கலும், ஹைருக்கும், ஆனால் உங்களில் மிக சிறந்தவர் யார் தெரியுமா? மன் தஅல்லமல் குர்ஆன், யாரு குர்ஆனை படிக்கிறீங்களோ அவங்க தான் என்று தெளிவா சொன்னாங்க. அதாவது மற்ற கலையை படைச்சவங்க தரக்குறை வேண்டும் மொக்கத்தனமான வச்சிடப்படாது. எல்லாம் தேவை சொல்லுவாங்க. எங்களோட மனைவி தேவை, புள்ள தேவை, சகோதரிகள் எல்லாம் இருப்பாங்க. ஆனா தாய்மை வாரதில்லை. இதுதான். இதே போல எல்லா கலைகளுக்கும் தாய் அல் குர்ஆன். ரெண்டாவது விஷயம், உலகத்தில் ஒரு மனுஷன் எவ்வளவு நன்மை செய்யறாரு வச்சுக்கோங்க. ஒருத்தர் தனி மதரசாவே நடத்துறாரு, ஒருத்தர் பெரிய 5-6 பள்ளியை நடத்துறாரு, எல்லாம் செய்யறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனால் கியாமத் நாள்ல அல்லாஹ் தஆலா யாரையும் கூப்பிட்டு சொல்றல்ல, டாக்டர் நீங்க எத்தனை ஆபரேஷன் செஞ்சீங்க அதை இங்க சொல்லி காட்டுங்க, ஒவ்வொரு ஆபரேஷனுக்கும் ஒவ்வொரு அந்தஸ்து இல்ல. ஒரு அக்கவுண்டன்ட பார்த்து நீங்க எத்தனை ப்ராஜெக்ட் செஞ்சீங்க அந்த ப்ராஜெக்ட சொல்லி காட்டுங்க, நாங்க உங்களுக்கு அந்தஸ்து தரோம் இல்ல. ஒரு சயின்டிஸ்ட பார்த்து, ஒரு விஞ்ஞானி உங்களோட எத்தனை கண்டுபிடிப்புகள் செஞ்ச ரிசர்ச்சர்ஸ் அந்த ரிசர்ச்சை சொல்லுங்க, அந்தஸ்து தரோம் இல்ல. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கியாமத் நாள்ல அல்லாஹ் ஒரு ஹாஃபிஸ கொண்டாடுவார். அல்லாஹ் ஒரு ஆபீஸ கொண்டாந்து சொல்லுவான், நீங்க படிச்சத ஓதுங்க, ஒவ்வொரு ஆயத்துக்கும் ஒவ்வொரு அந்தஸ்து. 6666 ஆயத் ஆரம்பிச்சு 10, 20, 30 ஒருத்தர் 100 ஆயத்துல நின்றுட்டாரா அவருக்கு 100 அந்தஸ்து.
1000 நின்றா 1000 அந்தஸ்து, 3000 நின்றா 3000, 6666 நின்றா 6666 அந்தஸ்து. சுப்ஹானல்லாஹ். ஜெனரலா யோசிங்க எவ்வளவு டிஃபரண்ட். சரி, மூணாவது, உலகத்தில் ஒருத்தர் இஸ்லாத்துக்காக எத்தனையோ வேலை செய்யறார், ஷஹீத் ஆகிட்டார். கை இல்ல, கால் இல்ல, தலை இல்ல, ஷஹீத். கியாமத்தினால் அல்லாஹ் அவரை கேள்வி கணக்கில்லாம சொர்க்கம் அனுப்புவான். அவரோட உம்மா வாப்பாக்கு சொர்க்கம் அனுப்புவானா? இல்ல இல்ல. ஆனால் ஆகப்பெரிய தியாகி ஷஹீத், அவருக்கே இந்த ஹாலாத். ஆனால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு புள்ள ஹாஃபிஸ் ஆகுது, இந்த ஹாஃபிஸ்ட உம்மாவையும் வாப்பாவையும் அல்லாஹ் கூப்பிட்டு ஒரு மேடையில் ஏற்றுவான். அவர்களுக்கு கண்ணியம் என்னும் ஆடையை அறிவிப்பான். அவர்களுக்கு ஒரு கிரீடத்தை தலையில் வைப்பான். வானத்தில் உள்ள சூரியன் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த கிரீடம் பிரகாசமாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். இந்த 3 ஹதீஸ் போதும் உலகத்தில் உள்ள எல்லா ஃபேக்கல்ட்டிக்கும் அது குர்ஆன் ஃபேக்கல்ட்டிக்கும் உள்ள டிஃபரெண்டா காட்டு இல்லைன்றீங்களா? இதை இப்படியே வச்சுட்டு நாங்கள் கடைசி 10ல் யோசிக்க வேண்டிய ஒரு சைடு இருக்கு. இன்றைக்கு நான் நினைக்கிறேன் இந்த மஜ்மால 199 பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கும். ஏண்டா நீங்க நம்பி எங்களை உட்கார வைக்கிறீங்க, நாங்க உண்மையை சொல்றது உங்களோட பொறுப்பு. எனவே காலத்துக்கு தேவையானதை சொல்றது எங்கட கடன். இந்த அமைப்புல நான் சொல்றேன், அநேகமா 199 பேருக்கு தெரியாம இருக்கும் உலமாக்கள் அல்லாதவர்களுக்கு. இந்த எல்லா ஃபேக்கல்ட்டி படிக்கிறத விட சரியான கஷ்டமான ஒரு ஒரு ரெட் லைன்ல வறுமையின் கோட்டில் படிக்கக்கூடிய ஒரு படிப்பு என்றால் இன்றைக்கு அல் குர்ஆன். நம்பிக்கை உலகத்துக்கு ஸ்ரீலங்கால பொதுமக்களுக்கு தெரியாத ஒரு சைடா இருக்குது. ஏன் தெரியாம போச்சுன்னு எனக்கும் தெரியாது. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இன்றைக்கு இந்த குர்ஆன் மதரசாக்கள், அரபு மதரசாக்கள், இந்த மதரசாக்களை பத்தி நாம் பேசல, மதரசாலைக்கு ஹஸ்ரத்மாரை பத்தி பேசல, மதரசால ட்ரஸ்டி போர்டை பத்தி பேசல. நல்ல விளைக்கோங்க ஹெடிங் என்னன்னு. மதரசா பில்டிங் கட்டுறதை பத்தி பேசல, கிணறு தோன்றதை பத்தி, லைப்ரரியை பத்தி, டேபிள் எதுவுமே பேசல. நான் உங்கள் முன்னால வைக்கிறேன், பெண்களும் இருக்கிறதால மதரசால இருக்கிற ஈச் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு மாணவன் நிலைமையே சொல்றேன். ஏனென்றால் இன்றைக்கு ஸ்ரீலங்கால பதிவு செய்யப்பட்ட மதரசாக்கள் 200க்கும் மேல இருக்குது. மாணவர்கள் சுமாராக பார்த்தாலும் 4000க்கு மேல மாணவர்கள் நார்மலா இருக்கிறாங்க. மதரசா மாணவர்கள் சிலோன்ல முஸ்லீம்கள் வாழக்கூடிய விதத்துல தாராளமா விளங்குறாங்க. ஆனால் இன்றைக்கு எங்கட சமூகம் மதரசா மாணவர்களை 2ஆம் கிளாஸ்ல பாக்குது. இல்லைன்றீங்களா? ஒரு ஊர்ல ஒரு புள்ள கிராஜுவேஷன் முடிச்சிட்டு வராரு, கிராஜுவேஷன் படிச்சுட்டு இருக்கிறார் கேம்பஸ்ல, வெக்கேஷன்ல வந்தா யாரு அவர் டாக்டர் ஆவில்ல, டாக்டர்னு பேசுவோம், லாயர் ஆவில்ல, லாயர்னு பேசுவோம், பள்ளிக்கு தொலை வந்தா எல்லாரும் பேத்து பேசுவோம். இவர் மகன் பேராதனி கேம்பஸ்ல படிக்கிற, கிளனி கேம்பஸ்ல படிக்கிற, நல்ல விஷயம். ஆனால் இன்றைக்கு மதரசா மாணவர்களை பார்க்கல, வந்துட்டானோடா லீவ்ல, இனி சரி ஊரை சுத்துவானு. மதரசா மாணவர்களா மதாவியனு சரியான பேரலி. எத்தனை கதை நாங்க கதைக்கிறோமா இல்லையா? உண்மையை பேசுங்க. என்ன காரணம்? அவங்க எல்லாம் லீவ்ல வந்தா ரெஸ்பெக்டா இருப்பாங்க. இவனும் லீவ்ல வந்தா 5 பேர் சேர்ந்து கொள்வானுவல். இந்த தொங்கல், அந்த தொங்கல், அந்த தொங்கல், எப்ப பார்த்தாலும் கிரவுண்ட்ல. இதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய பிரதானமான ஒரு பிரச்சனை. நியாயம் தான், நாங்க இல்லைன்ற. ஆனா நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், ஏன் இந்த மதரசா புள்ளேல் லீவ்ல வந்தா இப்படி நிக்கிறாங்கன்னு தெரியுமா? நல்ல விளங்குங்க கண்ணியத்துக்குரிய கணவான்களே. ஏன் இப்படி நிக்கிறாங்கன்னு சொன்னால், எங்கட ஏனைய காலேஜஸ் யூனிவர்சிட்டியோட லைஃபும் மதரசாவோட லைஃபும் டிஃபரண்ட். இதை பொதுமக்கள் விளங்கணும். இங்கே ஒரு மதரசா இருக்குது, கண்டியில நிறைய மதரசா இருக்குது. நான் எந்த மதரசா சார்பா பேசவும் இல்லை, எந்த மதரசா ஹஸ்ரத்மாருக்கு சப்போர்ட்டா பேசுறோம் இல்லை.
நான் புள்ளேட நிலைமைய சொல்லுறேன். நல்லா விளங்குங்க கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரிகளே, தாய்மார்களே. இது ஒரு ஸ்டெப் கூடி மதரசா புள்ளேல பார்த்து பொம்புலே சொல்றாங்களா. இது நேற்று முன்னாத்து நடந்தது. மிச்சம் இல்ல இந்த கட்டுக்கொலை பாசார்ல, வேற எங்கேயும் இல்ல. இந்த உடுப்பு கடையெல்லாம் நீக்குது. இந்த ஏரியால் ஒரு ஆள் கவலையா சொன்னார், மதரசா புள்ளேல் 4-5 வரக்குள்ள 2 ஹபாய் போட்ட கிடாமாடு செல்லுதான். இவர்கள் இறுக்கி போட்டுட்டு வரத 90 வயசு கிழவனும் எழுப்பி நின்று பார்ப்பான். குறைக்கு செல்ல இன்றைக்கு எங்கட பொம்புலேல் உடுக்கிற உடுப்பு நான் விளக்கப்படுத்த தேவையில்ல உங்களுக்கு. சகோதரிகளே, தாய்மார்களே, நீங்க டிசைட் பண்ணுங்க. இன்றைக்கு நாங்க பொம்புலேல் உடுக்கிற உடுப்பு எங்களை மறைக்கவா எங்களை காட்டவா? கடைக்கு போயிட்டு எத்தனை சகோதரிகள் மாப்பிள்ளை மாறும் கை கோர்த்து கூட்டிட்டு போயிட்டு கடையில நாங்க எப்படி ஹபாய் கேட்கிறோம்? நானா நல்ல மறைக்கிற ஹபாய் என்னைக்குன்னு கேட்கிறோமா? நானா நல்ல தடிப்பமான புடவையில் ஹபாய் என்னைக்குன்னு கேட்கிறோமா? ஒரே வார்த்தை, நானா லேட்டஸ்ட் ஹபாய் என்ன இருக்குது அப்படித்தானே கேட்கிறோம். சகோதரிகளை தாய்மை என்னன்னு கேட்கிறோம். நானா புதுசா வந்த ஹபாய் என்ன இருக்குது, புதுசா வந்து உங்களுக்கு எதை தாரானோ அதுதான் ஃபேஷன். தந்தாங்க தடிப்ப புடவை தந்து மெல்லிய புடவை மாத்தி ரெகுலர் புடவைக்கு அடிச்சு வெனியம் புடவைக்கு அடிச்சு லெகின்ஸ் புடவைக்கு அடிச்சு வார வருஷம் ஷாப்பிங் பேக்ல பட்டம் எல்லாத்துக்கும் அடிப்பானோ. வெக்கம் கேட்ட மாப்பிள்ள மரம் வேங்குங்க டார்லிங், இந்த வருஷம் ஷாப்பிங் பேக் ஹபாய் ஓட்டி தூக்கிட்டு போங்க. அடுத்த வருஷம் வேங்குங்க டார்லிங் புதிய லேட்டஸ்ட் ஃபேஷன் பட்டம் தாள்லையா நான் நூலை கட்டி விடுறேன், நீங்க பஜார்ல பாருங்க. நடக்கும் இல்லன்றீங்களா? எங்கட பொம்பளையோட ஹபாய் எந்த தரத்தை எனக்கு எப்படி பேசி பண்ற கோச்சு கொள்ள வானம். ஏன்னா சமூகத்துல ஒரு நிலைமை இப்படி நிலைமையில இருந்துட்டு 2 பசுமாடு செல்லிட்டு போறோம். அடியே மதரசா பொடியமார் வாரான குப்பாடியன். அல்லா பாதுகாக்கணும். நீங்க உடுத்திக்கிற உடுப்பு நாங்க சென்னா வெளியே வந்தா 8ஆம் களிமால செல்ல வேண்டி வரும். இதுல வாரசி இளந்தாரி பொடியம்மாருக்கு இன்றைக்கு கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் கமெண்ட் அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, ஒரு ஆலிம சந்திச்ச நேரம் சொன்னார், அதுல 14 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஊர்ல வச்சு ஏண்ட முனுக்கு ஒரு சகோதரர் மதரசா பிள்ளைக்கு சொன்னது, நான் ஒரு வைராக்கியம் வச்சேன், எந்த காரணத்தை கொண்டும் இருக்கிற ஊர்ல கல்யாணம் முடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன் சொன்னாராம், ஒரு சாதாரண ஒரு மனுஷர் மதரசா பிள்ளைய பார்த்து சொல்லிட்டு போனாராம், பொல்லாத பொம்பளை கல்யாணம் பதுவாக்கு பயந்துக்கும். நான் நினைச்சேன் இதை எங்களுக்கு நாங்க விளங்கணும் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி. நல்லா விளங்குங்க. ஒரு காலேஜ் அதுக்கு கிரவுண்ட் இருக்குது, கட்டுப்பாடு இல்ல. ஸ்கூல்ல தான் பாக்குறோமே, மாவா பாவிச்சு கேஜி பாவிச்சு பத்தா பாவிச்சு எல்லாமே பாவிக்கணும். சார்மாருக்கு கேட்கவே கேட்ட சார் இல்ல, பிரின்சிபல் டிரான்ஸ்பர் பண்ணின பெரிய ஸ்கூல்களும் இருக்குது இல்லன்றீங்களா? ஆனால் மதரசாவோட நிலைமை என்னன்னு தெரியுமா? கண்ணியத்துக்குரிய கணவன் கமன் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நாங்க எல்லாமே ஏன் நோம்பு நாள்ல லேட்டாவே கடை திறக்கிறோம்? கட்டுக்கொலை பஜாரும் நோம்புல வெள்ளைக்கில் மூடி முழு முஸ்லிம் பஜாருமே 8 மணி 9 மணி ஆகும். ஏன் கடை திறக்கிறோம் லேட்டாவே? சகோதரிகளே, தாய்மார்களே, சுபோ 6 மணிக்கு எழும்பினா தூங்காத பொம்பளை நீங்க ஏன் நோம்பு நாள்ல 8 மணி மட்டும் தூங்குறீங்க? ஒரு காரணம் சொல்லுவோம், சஹருக்கு 3:30 மணிக்கு எழுமினடா, சஹருக்கு 3:30 மணிக்கு எழுமின அது சுட்டி கஷ்டம், கொஞ்சம் தூங்கணும், இல்லைண்டா கண் இழுக்கும். உண்மையா இல்லையா? நீங்க 7 மணிடா நாளைக்கு சஹர் செஞ்சுட்டு தூங்காம இருங்க. பார்க்க 6-7 மணி உங்களுக்கு வெஹிக்கிள் ஓட்டிட்டு வரையலாமா போகும், கடையில ஈக்கலாம இருக்கும். பெண் சகோதரிகள் நீங்க தூங்கலாட்டி உங்களுக்கு தலை குத்து வரும். வேற நீங்க சாஃப்டான ஆட்கள் தலை குத்து வந்துடும். ஒரு நாள் எலும்பி திண்டுட்டு படுத்தே 3:30 மணிக்கு எனக்கு எலும்பெல்லாம் தானே 3:30 மணிக்கு. உங்களுக்கு தெரியுமா, மதரசா மாணவர்கள் சின்ன புள்ளேல் 11 வயசு புள்ளேல் எத்தனை மணிக்கு தெரியுமா எலும்புறாங்க? பாங்கு செல்ல 1.5 ஹவருக்கு முன்னுக்கு. இப்ப 4:30 மணிக்கு பாங்கு. நல்லா விளங்கிக்கோங்க. ஏன் எங்களுக்கு உலமாக்கள் செல்லக்குள்ள கோமர்தண்டா இதுதான். 3:30 மணிக்கு, இப்ப 4:30க்கு பாங்கண்டா 3:30 மணிக்கு மதரசால பெல் அடிப்பாங்க.
சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு நிலைமையை வச்சு யோசிங்க. 3:30 மணிக்கு பெல் அடிப்பாங்க. 3:30 மணிக்கு பெல் அடிச்சாங்கண்டா அவன் 3:45 முந்தி அவன் எழும்பிடுவாங்க. 3:45 முந்தி எழும்பிடுவாங்க. எழும்பி 4 மணிக்கு முன்னால அவங்க சப்புலே வந்து உட்கார்ந்துருவாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒளு செஞ்சுட்டு, உடுப்ப மாத்திட்டு, ஒளு செஞ்சுட்டு, தலப்பா கட்டிட்டு, குர்ஆன் எடுத்துட்டு வந்து உட்கார்ந்துருவான். பாங்கு செலத்துக்கு அரவருக்கு முன்னால அவன் குர்ஆன் ஓதி கொண்டிருப்பான். வீட்டுல யோசிச்சு பாருங்க. நீங்க 3:30 மணிக்கு யோசிச்சு பாருங்க. நாங்கெல்லாம் நோம்பு இல்லாத என்ன ஆளாத். 3:30 மணிக்கு எழும்புறதே நினைச்சு பார்க்கவும் மேல இல்லையா? 3:30 மணிக்கு முழிச்சா நினைச்சு பார்க்கவும் மேலாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த 11 வயசு 12 வயசு பிள்ளைகள் 3:30 மணிக்கு எழும்புது. இந்த முறையில தான் பிள்ளைகளுடைய ஆரம்பம். வீட்டுல உம்மா 3:30 மணி என்றா வீட்டுல உம்மா தூக்கம், வாப்பா தூக்கம், நானா தம்பி எல்லாம் தூக்கம். ஒரு இன்சிடென்ட், இந்த நோம்புக்கு 2-3 கிழமைக்கு முன்னால ஒரு வாப்பா சந்திச்ச நேரம் சொன்னார், அதுதான் எனக்கு கொஞ்சம் வறுமை, எனக்கு கொஞ்சம் பிரச்சனை, என் பிள்ளைய மதரசால நிப்பட்டதுக்காக வேண்டி ஹஜ்ரத்துக்கு கால் பண்ணி பேசினான். எவ்வளோ காரணம் சாட்டுகளை சொல்லிக்கொண்டே போனேன். ஹஜ்ரத் பேசாம கேட்டுக்கொண்டு சொன்னாராம், ஹஜ்ரத் ஹாஜி பேசி முடிஞ்சா இப்ப நான் ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோங்க. நான் ஒரு கிழமை 2 நாளை சொல்லி சொன்னாராம், இத்தனை நாளைக்கு முன்னால ராவ் 2:30 மணிக்கு ஹாஸ்டலை விசிட் பண்ண போனேன். உங்களோட மகன் தஹஜ்ஜுத் தொழுது கொண்டிருக்கிறான் ராவ் 2:30 மணிக்கு. 13 வயசு. வாப்பா நடு ரோட்ல வச்சு அழுந்துட்டாரு. ஹஜ்ரத் எங்களுக்கு விளங்குதில்லை ஹஜ்ரத், என் மகன் நான் 2:30 மணிக்கு நாங்க முழு ஊருவே நடுஜாமம், நாங்கெல்லாம் தூக்கம். ஆனா ஏண்ட பொடியன் 2:30 மணிக்கு தொழுந்துட்டு எனக்கு ஏண்ட பொண்டாட்டிக்கு துவா கேட்கிறேன்டா, இதை விட எந்த பாக்கியம் வந்தது? இதுதான் மதரசால உள்ள பிள்ளை. நல்லா விளங்குது. யோசிங்க, இந்த தஹஜ்ஜுத்ல திருப்பி ஒரு பத்வா செஞ்சான்னு வைங்க, பரம்பரையே இல்லாம இல்லைன்றீங்களா? ஏன் இந்த புள்ளைகள் வெளியே வந்த பெரலி பண்ண தெரியுமா? மதரசால ஸ்ட்ரிக் அடைச்சு வச்சிருக்கிற விளையாட்டத்துக்கு கண்ட்ரோல். இவன் லீவ்ல விட்ட சிறுவனுக்கு ஒரு சந்தோஷம். இவன் என்ன செய்யறான், கொஞ்சம் அங்கல ஓடுற இங்கலோட. நீங்க நல்லா சொல்லுங்க, மதரசா புள்ளை லீவ்ல வந்து பெரலி பண்ணா என்ன பெரலி பண்ணுறான்? எங்கட ஸ்கூல்ல போய் மாவா கொண்டு போறானா, ஹான்சிப்பா விற்கிறானா, கஞ்சா அடிக்கிறானா, என்னத்த செய்யறான்? இல்லாட்டி தேவையில்லாத படம் பார்த்துட்டு தெரியுறானோ, இல்லாட்ட லவ் லெட்டர் கொடுத்துட்டு இல்ல. மேக்சிமம் மதரசா புள்ளை லீவ்ல வந்தா ஊர்ல அங்கலஞ்ச சுத்துவாங்க, அப்படி இல்லாட்டா கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு குத்தம் தான் ஆல் சிலோன்ல நடக்குது. கண்ணியத்துக்குரிய கணவன் நாங்க எப்படி பார்க்கணும் யோசி. இது ஒரு சைட். அதே நேரத்தில் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு சைடு ஒன்று இருக்குது. நீங்க குறையா நினைக்க வேணும். ஸ்ரீலங்கால மக்கள் நாங்க பார்க்காத ஒரு சைடு இருக்குது. நான் நினைக்கிறேன் கட்டுக்கலை மாஷா அல்லாஹ் சொல்றத ஃப்ரேங்கா தான் சொல்லணும். கட்டுக்கலையை பொறுத்த வரையில எங்களுக்கு நாங்க வெளியேந்து வந்து இங்க 6-7 வருஷம் ஆகினாலும் நல்ல தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் சோஷியல் சர்வீஸ், சோஷியல் மூவ்மெண்ட். இன்றைக்கு கேண்டி டிஸ்ட்ரிக்ட் உள்ளுக்கு நாங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக கூட சோஷியல் சர்வீஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிறது கட்டுக்கொள்ள. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கோங்க. எங்கட மக்கள் மட்டுமில்ல, அந்நிய சகோதரர்களோட வாயாலையும் நாங்க இது கேட்டோம். அதனால இன்னைக்கு நான் சொல்ற பொருத்தம் நினைக்கிறேன், இன்றைக்கு எங்கட ஸ்ரீலங்கால முழு ஸ்ரீலங்கன்ஸும் 1-2 இருக்குமா இருக்கும். ஆனா இதுவரைக்கும் தெரியாது, பார்க்காத ஒரு சைடு இருக்குது. இந்த மதரசா மாணவர்களுடைய கல்வியுடைய சைடு
பாருங்க, ஒவ்வொரு டிசம்பர் ஆயினாலும் ஒவ்வொரு டிசம்பர்லயும் சாதாரண வாட்ஸ்அப் குரூப் செய்யறவங்க இருந்து, வெப்சைட் செய்யறவங்க இருந்து ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. இந்த வருடம் கல்வி கற்கும் மாணவர்களுக்காக வேண்டிய புத்தக பரிசு, புத்தகங்கள் இலவச புத்தகம் வழங்கி வைத்தல், இதற்காக வேண்டி உங்கள் பங்குகளை, உங்கள் ஒத்துழைப்பை, ஆதரவை தரவும். எல்லா வாட்ஸ்அப்ல எல்லாம் வருதா இல்லையா? இந்த காலையில பேசின சாதாரண ஒரு குரூப், ஒரு 4 வாலிபர்கள் உள்ள ஒரு மூமெண்ட் 125 ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பேக் கொடுத்துக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். 4 இளந்தாறு படியமார் சேர்ந்து ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல. இதே போல காலியில ஒரு ப்ரோக்ராமுக்கு போன சரியா 6 பாய்ஸ், இளந்தாறு யங்ஸ்டர்ஸ், கல்யாணம் முடிச்ச யங்ஸ்டர்ஸ் ஒரு 6 பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட 150 பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பேக்ஸ் கொடுத்தாங்க. கொழும்புல இதே மாதிரி ஒரு குரூப் சேர்ந்து கிட்டத்தட்ட 750 ஸ்கூல் பேக்ஸ் கொடுத்தாங்க. மாஷா அல்லாஹ். இவ்வளவு தூரம் நாங்க கிடைக்கிறோம். மாஷா அல்லாஹ், நல்ல செய்தி. போன வருஷம் கிட்டத்தட்ட நியாயமான இப்படி கொடுத்ததை நாங்க பார்த்தோம். ஆனா இந்த ஹெடிங்க இந்த நோம்புல பேசணும் என்ன நினைச்சேன் தெரியுமா? எந்த அளவுக்கு சொன்னால், இந்த நோம்புல ஒவ்வொரு ஊர்லயும் ஜகாத் பணம் எடுக்கப்படும். அதுல பிரிக்கும் பொழுது ஸ்கூல் மாணவர்களுடைய ஸ்காலர்ஷிப் பிரிக்கிறோம் தானே, ஸ்கூல் பிள்ளைகளோட உதவிக்கு பிரிக்கிறோம். இதை நிறைய இடத்துல செய்யறோம். ஆனா இது எல்லாத்தையும் வச்சு பாருங்க, இந்த ஸ்கூல் மாணவர்களுக்கு இத்தனை பேக்ஸ் கொடுக்கிறோமே, எங்கட ஜகாத்துல பிரிக்கிறோமே, எந்த சொசைட்டியாவது, எந்த ஜகாத் சங்கமாவது ஊர்ல இருக்கிற மதரசா மாணவருக்கு என்று பிரிச்சுட்டா யோசிங்க. இதுவரைக்கும் இல்லை. போன வருஷம் சுமாராக நாங்க கவுண்டிங் ஒன்று எடுத்தோம். கிட்டத்தட்ட 6000 ஸ்கூல் மாணவர்களுக்கு பாடசாலை புத்தகம் வழங்கப்பட்டுச்சு. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷமான செய்தி. நாங்க சொல்லுறோம், நாங்களும் இது செய்யறோம். சும்மா பேசல, நாங்களும் சில மூமெண்ட்ஸோட செய்யறோம், கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். நாங்க சொல்றோம், எங்கட பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, அந்நிய மாணவர்களுக்கும் கொடுப்போம். அவனும் ஸ்டூடெண்ட்ஸ். மாஷா அல்லாஹ், நல்ல விஷயம். ஆனால் கவலை, சுமார் 6000 ஸ்கூல் பேட்ச் ஸ்ரீலங்கால கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த ஜூன் மாசம் இன்றைக்கு இவ்வளவு நாள் ஆகியும் கூட இதுவரைக்கும் ஒரு மதரசாக்கு ஸ்கூல் பேக் கொடுக்கப்படல. அப்ப எங்கட பார்வையில மதரசா என்றது ஸ்கூல் இல்லையா? நான் ஆரம்பத்தில் சொன்ன கம்பேரிசன் வச்சு பாருங்க, எவ்வளவு படிப்பு படிச்சாலும் குர்ஆனுடைய படிப்புக்குள்ள அந்த சொன்ன ஆரம்பத்தில் சொன்னேனே, இப்படி பார்த்தா முதலாவது கொடுக்கப்பட வேண்டிய இடம் எங்க? நீங்க நினைப்பீங்க, இந்த ஹெட்டிங்க சொல்றேன் தெரியுமா? ஸ்கூல் இந்த இதை விட பல மடங்கு தேவை மதரசால இருக்குது. சொன்னா புதிரப்படுவீங்க, இல்லைன்னா நான் கூட பேசி காட்டுறேன். சாதாரணமா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல எங்கட பிள்ளைல போட்டுட்டோம்னா கிரேட் 3 ஆவக்குள்ள நாங்க நார்மலா டிக்ஷனரி ஒன்று வாங்கி கொடுப்போம் இல்லையா? அவன் கிரேட் 5 ஆவக்குள்ள பெரிய டிக்ஷனரி ஒன்று வாங்கி கொடுப்போம். அவன் ஓஎல் செய்யற நேரம் ஸ்ரீலங்கன் சிலபஸோ இங்கிலாந்து சிலபஸோ செய்யற நேரம் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி ஒன்று வாங்கி கொடுப்போம். ஒரு டிக்ஷனரியுடைய விலை கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கால 350 ரூபாயிலிருந்து 2000 2500 மட்டும் இருக்குது இல்லையா? படிக்கிற பிள்ளைகள் கட்டாயம் டிக்ஷனரிஸ் இருக்கும். படிச்ச ப்ரொஃபஷனல்ஸ்க்கு கட்டாயம் டிக்ஷனரி இருக்கும் தானே? ஆனா உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்கும். 1-2 மதரசா அப்படி இருக்குதோ தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்ச அநேகமான மதரசால விசாரிச்சு பார்த்தோம். சுப்ஹானல்லாஹ், இது எல்லா உலமாக்களும் தெரிஞ்ச விஷயம். மதரசாக்கள்ல மட்டும் ஒரு கிளாஸுக்கே 2 டிக்ஷனரி தான் இருக்கும். நம்புறீங்க? ஒரு கிளாஸுக்கு 2 டிக்ஷனரி. சில இடத்துக்கு ஒரு கிளாஸுக்கு ஒரு டிக்ஷனரி. ஒத்தன் ஒரு வேர்டை பார்க்கக்குள்ள மற்றவங்க 15 பேர் 20 பேர் வாய் பார்த்துட்டு இருக்கணும். கச்சல அந்த டிக்ஷனரி உள்ள பாய் அநேகமா பணக்கார புள்ளையில இருக்கும். அவர் விலகி போனா பாடம் நடந்து கொண்டிருக்கும். புள்ளையில எழும்பி வந்து அடுத்த கிளாஸ்ல நிற்பாங்க. நாங்க பாடத்துல வச்சு கேட்பாங்க, சொன்னா என்னன்னு டிக்ஷனரி கொஞ்சம் எடுக்க வந்தோம், எடுத்துட்டு போகணும். எப்படி இருக்கும் இது? எங்கேயாவது ஒரு ஸ்கூல்ல காணலுமா பாய்? ஸ்ரீலங்கால 90% மதரசாலை இப்படித்தான் இருக்குது. ஒரு கிளாஸுக்கு ஒரு டிக்ஷனரி. அதே போல அடுத்த சப்ஜெக்ட் எடுப்போம். இன்றைக்கு இந்த ப்ரொஃபஷனல் சீக்கிரங்க நிறைய
ஒரு டாக்டர் செல்வீங்களா, நான் டாக்டராக முடிச்சிட்டேன், ஆனா AL புஸ்தகம் ஒன்றுமே நான் வாங்கல. ஒரு லாயர் நீங்க எங்கேயாவது கண்டிக்கிறீங்களா, ஒருத்தர் டாக்டராக முடிஞ்சு AL புக் கொண்டு வாங்குறாரு? இல்லை. லோயராகி முடிஞ்சுதான் அவர் AL புக் வாங்கிட்டாரு? இல்ல. இன்ஜினியர் ஆகி முடிஞ்சுதான் அவர் ஒரு புக் வாங்கினாரு? இல்ல. பொதுவா யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய பிள்ளைகள் சும்மா பேசல, கிட்டத்தட்ட 10 வருஷம் எங்கட வாப்பாவும் ஹையர் எஜுகேஷன் புக்ஸ் விற்றத்தால நான் பேசுறேன். நீங்க யோசிக்கப்பட, என்ன இது படிச்ச மாதிரில நீங்க தோதும் இல்லை, நான் தோதும் இல்லை. எங்கட வாப்பாட தொழில் 10 வருஷமா ஹையர் எஜுகேஷன் புக்ஸ் வித்தது, இதனால பேசுறேன். யூனிவர்சிட்டி புள்ளில் டாக்டர்ஸ், லாயர்ஸ், இன்ஜினியர்ஸ் இந்த புள்ளில் அவங்களோட புக்ஸ்ல தான் படிப்பாங்க. புதிஸ் இல்லைன்னு சொன்னா யூஸ் பண்ணின செகண்ட் குவாலிட்டியாவது வேங்கி தான் படிப்போம் இல்லையா? ஆனால் உங்களுக்கு ஒரு புதினம் தெரியுமா? நீங்க உங்களோட ஊர்ல இருக்கிற ஹஸ்ரத் மாட்ட, பள்ளி ஹஸ்ரத் மாட்ட, இல்லாட்டி ஊர்ல இருக்கிற மௌலை மாட்ட பேத்த கேளுங்க, ஹஸ்ரத் புகாரி சஹீஹுல் புகாரி கிதாபிக்கான்னு கேளுங்க, அநேகமா இல்லைன்னுவாங்க. மிஷ்காத் ஒரு கிதாப் ஒன்று ஈக்காம ஈக்கான்னு கேளுங்க, இல்லைன்னுவாங்க. யானான்னு கிதாப் ஒன்று ஈக்காம ஈக்கான்னு கேளுங்க, அநேகமா இல்லைன்னுவாங்க. ஹஸ்ரத் நல்ல டிக்ஷனரி ஒன்று ஈக்கா, முஞ்சித் அல் முஞ்சித் ஃபில் லுகத்தி வல் ஆலாம், பெரிய டிக்ஷனரி, அந்த டிக்ஷனரி ஈக்கான்னு கேளுங்க, இல்லைன்னுவாங்க. நல்லா யோசிங்க. நான் சென்ன புக் எல்லாம் படிச்சு முடிஞ்சு வாங்குறது இல்லை. மிஷ்காத் என்ற புக் கிரேட் 5ல படிக்கிறது, மௌலவியாவின் பொருளும் இல்லை. புகாரி என்ற புக் கிரேட் 6ல படிக்கிறது, மௌலவியாவின் பொருளும் இல்லை. அநேகமான உலமாக்கள் இன்றைக்கு மௌலவியாவை முடிஞ்ச பின்னால பள்ளி ஒன்றிலையோ மதரசாலே ஜொப்புக்கு உட்கார்ந்த பின்னால தான் சிலபஸ் புக்க வாங்குறாங்க. நம்புறீங்களா? நான் கேட்கிறேன், இவ்வளவு ஸ்கூல் புக்ஸ் கொடுக்கக்கூடிய நாங்க ஒரு மதரசாவுல பெரிய கிளாஸுக்கு மேக்சிமம் 10 பேர் இருப்பாங்க. ஒரு புக் 2500 ரூபாய் 3000 வரும். 10 பேருக்கு இந்த புகாரிய வாங்கி கொடுத்தாலும் பாய், அவன் மௌத்தா போக்காட்டு மிம்பர்ல ஏறல ஹதீஸ் நன்மை எல்லாம் எங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்குமே. நாங்க எத்தனை பேர் செஞ்சோம்? ஏன் இந்த சைடை நாங்க பார்க்காம இருக்கிறோம்? ஸ்கூல் மாணவர்களுக்கு கொடுப்பு வாங்கி கொடுக்கிறோம். நான் ஸ்கூல்ல தாக்கி பேசல, கம்பேர் பண்ணி காட்டுறேன். 6000 சுமார் கொடுத்த இடத்துல ஏன் 600 பிள்ளைகளுக்கு குடிக்கலாம போச்சு? ஸ்கூல் மாணவர்களுக்கு கொடுப்பு வாங்கி கொடுக்கிறோம், நல்ல விஷயம். ஆனா கவர்மெண்டால யூனிஃபார்ம் கொடுக்கிறாங்க, ஒரு மதரசாக்கும் கொடுக்கிறது இல்ல. ஒரு ஜுப்பா குறைஞ்சது 2500 ரூபாய். எத்தனை மதரசா பிள்ளைகளுக்கு நாங்க ஜுப்பா வாங்கி கொடுக்கிறோம்? இதனால என்ன நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? தரமா வர வேண்டிய நிறைய மதரசா மாணவர்கள் ரோட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சாதாரண தொழில். 2-3 சம்பவத்தை நான் சொல்லுறேன், கண்ணால பார்த்த நேரடியா விசாரிச்சத சொல்றேன். நீங்க முடிவு செய்யுங்க, எங்கட ஜகாத்துல எங்கட சோசியல் மூவ்மெண்ட்ஸ்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்க ஆரம்பிக்கிறது பொருத்தமா இல்லையான்னு. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, ஒரு 6-7 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு ஊருக்கு போற நேரம், ஒரு ஊர், இதை விட நிறைய சம்பவங்களுக்கு உங்களுக்கு ஜெமிக்கிற சம்பவம் மட்டும் நான் சொல்றேன், சென்ஸ் பண்ணி, இல்லாட்டி நீங்க நம்ப மாட்டீங்க. ஒரு ஊருக்கு வளமையா நான் ஒரு மதரசால பார்ட் டைம் போற டைம்ல, அந்த பஜார்ல இறங்கி போற டைம்ல அநேகமா ஒரு மதரசா மாணவரை காணுவன். லீவ் காலத்துல அவரை காணுவன். எனக்கு இப்ப மாதிரி வெள்ளை ஜுப்பா, வெள்ளை சாரம், மெல்லிச தலப்பா கட்டி அழகா சுருமா அடிச்சு லேஞ்சோட பசுதான் வருவார். அநேகமா கண்டுபடும். சில காலங்களுக்கு பின்னால அந்த வேறொரு மதரசாவுக்கு பார்ட் டைமுக்கு போய் கொண்டிருக்கிறேன். இப்ப இந்த ஊருக்கு ஒரு தேவைக்கு போக வேண்டி வந்துருச்சு. இப்ப அதே ஊர்ல இறங்கி அதே டவுன்ல போய் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு பெற்றார்களும் ஏண்ட புள்ளியோட ஹாலாத் என்னன்னு யோசிங்க. ஒரு பஜார்ல அந்த வாலிபர் பிறந்து வளர்ந்த ஊர்ல வெள்ளை ஜுப்பா, வெள்ளை சாரம், வெள்ளை தலப்பாவோட போன வாலிபர் அதே ஊர்ல சில மாதங்களுக்கு பின்னால போறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸ்ரத்னு சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா ஃபுல்லா கிரீஸ் ஸ்மெல்.
ஒரு 3/4 கல்சன் உடுத்து ஒரு டிஷர்ட் போட்டிருக்கிறார், ஃபுல்லா கிரீஸ். ஒரு டயர் கடையில மோட்டார் பைக்குக்கு காத்தடிச்சுட்டு இருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். நீங்க ஹஸ்ரத் நான் இன்னாள் தான். அவருக்கு வாய்க்கு நான் இந்த ஆபீஸ் தான். அப்படி என்னடா உண்ட ஹாலாத், ஏண்டா இப்படி வந்தேன் பொடியன் கண் கலங்கி சென்ன வாழ்க்கை. ஹஸ்ரத் அது பணக்காரன் செய்கிற வேலை. ஹஸ்ரத் மദ്രஸால ஓதுறது பணக்காரன் செய்கிற வேலை. எப்படி எந்த பிள்ளைய வச்சு பாரு, எந்த பஜார்ல வெள்ள ஜுப்பாவோட போனானோ, எந்த பஜார்ல தலப்பாவோட போனானோ, அதே பஜார்ல கிரீஸ் பூசிட்டு கொட்டை கல்சனோட நிக்கிறான். இந்த புள்ளைய பார்த்தா வாப்பாக்கு எவ்வளவு கண்ணீர் வரும். எந்த புள்ள நாளைக்கு எந்த ஒரு ஜும்மா பள்ளியில கொத்துபா பண்ண போறான்னு சொன்ன வாப்பா புள்ள கொட்டை கல்சனோட கிரீஸ்ல இந்த பார்த்தா எவ்வளவு ஆர்த்தமா இருக்கும். இன்னும் அந்த பொடியன் பண்ற யோசிச்சு பாரு. இதுதான் மதரசா மாணவர்களுடைய நிறைய சைட். நாங்க கண்டி என்று பார்க்கிற நேரம் வளமான ஊரு, எங்களுடைய ஸ்கூல் என்ற நேரம் எங்களுடைய ஒரு புள்ளைகள் மட்டும்தான். ஆனா மதரசா என்ற நேரம் ஐலண்ட் வைட் முழு சிலோன்ல இருந்து வருவாங்க. ப்ரொமோட்டட் ஏரியாஸ் பின்தங்கிய பகுதியிலிருந்து வராங்க. நியாயமான கஷ்டமான புள்ளைகள், நியாயமான கஷ்டமான புள்ளைகள். இந்த புள்ளைகள் செதறி போகுது. கண்ணியத்துக்குரிய கணவான்களை, காலி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு உஸ்தாதோட பேசி நேரம் சொன்னாங்க, ஒரு மாணவர் அவருடைய உடுப்பு எவ்வளவு ஊத்த என்று சொன்னால் மദ്രസா மாணவர்கள் அவருக்கு ஊத்தபாலி என்று பேர் வச்சுட்டாங்க. புள்ளியல் தானே. இப்ப ஹஸ்ரத்துக்கு எவ்வளவு தான் சொன்னாலும் அவன் ஊத்தோடு போடத்தானே இருப்பான. ஒரு மூத்த ஹஸ்ரத், தாடி பழுத்த ஹஸ்ரத், ஒரு நாள் அந்த மாணவரை ரூமுக்கு கூப்பிட்டு சுத்தத்தை பத்தி பெரிய பயன் ஒன்று பண்ணிக்கிறார். என்னப்பா இவ்வளவுக்கும் பொடியனுக்கு 13 வயசு இருக்கும். மதரசாக்கு சேர்ந்து 2வது வருஷம். 13 வருஷம் வேண்டா எங்கட புள்ளை பெருநாளை கூட நாங்க அவன் சொல்றத வாங்கி கொடுக்கலாட்டி உடுக்க மாட்டான் இல்லையா. நாங்க அழகு பார்க்கக்கூடிய வயசு. 13 வயசு புள்ள ஓத வந்திருக்குது. ஹஸ்ரத் ஏசு ஏசுன்னு ஏசி போட்டு பெரிய பயானுடைய பண்ண சொன்னாராம், நீ இவ்வளவு சொல்லி கேட்கிறா இல்லே, இப்ப போய் உடுப்ப மாத்திட்டு வா. பேசாம நின்றாலும் 2 ஃபைனல் சொல்லிட்டு இவ்வளவுக்கும் அந்த அந்த புள்ளையோட ஒரு கண் கண் குருடு லேசா சொன்னார். கண்ணில் வெள்ளை பூத்து கண், இந்த கண் விளங்குறல, ஒரு கண் தான் விளங்குது, ஒரு கண் தான் விளங்குது. மெலிஞ்ச பாய் ஒரு கண்ணில் அப்படியே வெள்ளை பூத்து ஒரு கண் தான் விளங்குது. ஆனா குர்ஆன் ஓத வந்திருக்கிறான் பொடியன். இப்ப போய் உடுப்ப மாத்திட்டு வா. பேசாமைக்கு ஹஸ்ரத்து கோபம் வந்துட்டாங்க. ஏண்டா இவ்வளவு வம்புதான சொல்ற விளங்குறான்னு. அந்த சின்ன புள்ள 2ஆம் ஆண்டு படிக்கிற பொடியன் சொன்ன வார்த்தையாம், ஹஸ்ரத் என்ன வாப்பா என்னை சேர்க்கொள்ள 3 சாரம் வாங்கி தந்தாரு, 2 சாரம் தெரிச்சிட்டு இந்த ஒரு சாரம் மட்டும் தான் மாத்தோடு போயிட்டார். இது சிலோன்ல பாய், வேற எங்கேயும் இல்லை. மதரசா உள்ளுக்கு நடக்கிறது. சில உஸ்தாதுமார் கோச்சு கொள்வானம், எங்கட மதரசா அப்படி UKMA பேசலும், மதரசா கௌரவத்தை பார்க்கறதுக்கு பேசலும். ஆனா நாங்க அடிச்சு சொல்லுவோம் 12 வருஷத்துக்கு மேல தரிசில இருக்கிறோம். இப்படி நிறைய மதரசா பணக்கார மதரசாவா இருக்கலும். ஆனா பொடியம் பணக்காரன் இல்லை பாய். மதரசா நடத்துற ட்ரஸ்ட் கோடீஸ்வரன் ஆயிக்கிறோம், படிக்கிற புள்ளைகள் கோடீஸ்வரன் புள்ளைகள் இல்ல. நல்லா விளங்குங்க. அதுல சொன்னாரு, ஆத்திரம் ஆயிட்டாம் சொன்னா, அதுல அவன் சாரம் வெள்ளை சாரம் கருப்பு டாட் பட்டிக்கிறான், சாம்ப கலருக்குமா இருக்கு. அப்ப இந்த சாரத்தை விட கழுவாய். சின்ன புள்ள சொன்ன வார்த்தை சொல்லிச்சாம், ஹஸ்ரத் நான் குளிக்கக்குள்ள உடுத்துக்கொண்டே தான் சவுக்கரம் தேய்ப்பேன். தேய்ச்சிட்டு அப்படியே குளிச்சுட்டு விளையாடுற மாதிரி விளையாடி வெளியே நிற்பேன். சாரம் காஞ்சப்புறம் விட்டு மதரசாவுக்கு வருவேன். 13 வயசுக்குள்ள இந்த தியாகம் செஞ்சு தம்பா இன்றைக்கு மிம்பர்ல ஏறுது. இந்த தியாகம் செஞ்ச புள்ளைகள் தான் இன்றைக்கு மௌலவியா வருது. இவர்கள் தான் மதரசா மாணவர்கள். நல்லா விளங்குங்க. இந்த பிள்ளைகளுக்கு எங்கட பங்களிப்பு ஓடமா இல்லையா? எங்கட ஜகாத்துல பங்களிப்பு ஓடமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய மாணவர் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் மாணவர் சொன்ன வார்த்தை, உங்களுக்கு தெரியும் மதரசாக்கள் சில நேரம் சொபோ மிஸ் ஆகினா வெள்ள சாப்பாடு இல்லைன்னு ஸ்டிக் பண்ணுவோம். சில நேரம் என்ன ஆகிட்டு இவருக்கு சொபோ தொழுகை இல்லை, அப்ப இருந்தா சொல்லிட்டாரு இன்றைக்கு வெள்ள சாப்பாடு இல்லைன்னு. இது பொதுவா மசால் அப்படி இருந்தா உடனே பிள்ளைகள் கேன்டீன்ல ஏதாவது வாங்கிட்டு
ஆனா இதுல பாதிக்கப்பட்ட ஒரு மாணவர் சொன்னார், அந்த நேரத்துல பசி 10:30 மணி ஆகணும், பசி தாங்கல. வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி பள்ளியில் இது சத்தியம் பண்ணி சொல்றேன், அந்த மதரசாவை பேரை சொல்ல கூடாது, மதரசாட சட்டங்கள் இருக்கும். இந்த தனி மனுஷன் இவரோட இந்த மற்ற புள்ளெல்லாம் கேன்டீன்ல வாங்கி சாப்பிட்டாங்க. இது ஒரு பனிஷ்மெண்ட். ஆனா இந்த புள்ள 5ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய புள்ள 10:30 மணிக்கு தாங்கி இல்லாம குசினிக்கு போனானா. சத்தியம் பண்ணி சொல்றேன், வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக, இந்த புள்ள குசினிக்கு போன நேரம் முந்தின ஆண்டு அவங்களோட பள்ளியில சாப்பாடு, அந்த சாப்பாடுல திண்ணேலாம வச்சு இந்த ஒரு ஷாப்பிங் பேக் சாப்பாடு இருந்துச்சா, அதை எடுத்துட்டு வந்து தாடி முளைச்ச பொடியன் மொட்டை மாடியில வச்சு வாயில போட்டு பார்த்தானா நாத்தம் அடிக்குதாம். அப்பையும் அவசரமா திண்டு முடிச்சான். நாங்க செய்வோமா? போன வருஷம் இல்லாட்டி முந்தின வருஷம் 21 வயசு மாணவன் பாஸ் அவுட் ஆகிறான். 2 கிழமைக்கு 2 மாசத்துல அவன் மௌலவியாகி போறான். இந்த மாணவரை பத்தி உள்ள கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டால், இவர் சின்ன புள்ளையில் குளிக்கக்குள்ள பாத்ரூமுக்கு வருவாரு, சின்ன புள்ளையில எல்லாம் குளிச்சுட்டு போன போது தான் வெளியே போவார். கம்ப்ளைண்ட். இப்ப ஹஸ்ரத் ஒன்று எடுத்து விசாரிச்சு என்ன அதபு கெட்டமா இருக்கிறாய், உனக்கு வெக்கம் இல்லையா, சின்ன புள்ளையில் குளிக்கிற இடத்துல நீ குளிக்கிற, உன்ட வயசை பாரு, 2 மாசத்துல நீ மௌலவி ஆகுறவன் என்று ஏசின நேரம் அந்த வாலிபர் மானத்தை டச் பண்ணி அதுல தேசிக்கிறாரு, இவனை தீர்த்த வைக்கிறதுக்கு. உனக்கு வெக்கம் இல்லையாடா, சங்க கெட்ட வேலை செய்யறேன்னு ஏசிட்டாரு. குத்த விளக்கப்படுத்தணுமே. இளந்தாரி புள்ள 12-13 வயசு புள்ளையோட பேத்து குளிச்சா வெக்கம் கெட்டவன் என்று ஏசின நேரம் அந்த ஆலிம் சொன்னாரு, ஒரு மதரசாவுடைய வைஸ் பிரின்சிபல் சொல்லிட்டு தான் ஹஜ்ரத் மோத்த பார்த்தான்னு அவனோட கண்ணீர் வடியதான். 21 வயசு மாணவன் சொல்ல, பெரிய தாடி தலைப்பாவோட 21 வயசு மாணவன்டா. இங்க நிறைய பேர் தொழில் செய்யற வயசு. அவன் அல்லாஹ்க்கா வேண்டி மொட்டை அடிச்சுட்டு தலைப்பாவை கட்டிட்டு இருக்கிறான். இவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒவ்வொரு தாய்மார்களும் யோசிங்க, இன்றைக்கு மதரசால ஓதக்கூடிய இளந்தாரி புள்ளையோட உங்களோட 21 வயசு மாணவன் லவ் பண்ணி கொண்டு திரிவான். குறைக்கு இல்ல, இது சோசியல் வேர்ல்ட். அப்படிதான் அவன் தொழில் செஞ்சு கை நிறைய சம்பாதிக்கிற பீரியட். 21 வயசு மாணவன் அழுந்துட்டு சொன்னானாம், தூர சைட் பாய். அவர் சொன்ன வார்த்தையாம், ஹஸ்ரத் நான் அவரோட பாசையில சொன்னா நீங்க இந்த ஊரை எந்த ஊரை விளங்கி கொள்ளுங்க, அதனால நான் எந்த பாசையில சொல்றேன். அவர் சொன்னாராம், ஹஸ்ரத் இந்த பேர் நேற்று இன்றைக்கு இல்லை ஹஸ்ரத், நீங்க மதரசாக்கு புதுசா வந்தவராக தெரியும், ஏன்னா ஓதுற காலத்துல இருந்தே இருக்குது. என்னன்னு சொன்னால், ஏண்ட வாப்பா மவுத், என்னைய ஒரு ஹாஜியார் தான் பொறுப்பெடுத்து ஃபீஸ் தள்ளியே கட்டுறாரு. நானா விவசாயம், அவர் தான் எனக்கு செலவுக்கு அனுப்புறாரு. இவர் செலவுக்கு தாரது 10 நாள்ல மாதிரி முடிஞ்சிடும். ஆனா அதில் தேண்ட நிலைமை அதுக்கு பிறகு தெளிவா கிளியரா சொன்னேன்னு சொன்னா, ஒரு பிளேட் எடுக்கிறதுக்கு சல்லில்லை, ஒரு கட்டி சவுக்கரம் வாங்க சல்லில்லை. இளந்தாரி புள்ளை சொன்னானா, இதனால நான் இதை சொல்லாம பேத்திருப்பேன். நான் மௌலவியாகி போன போற நீங்க ஹஸ்ரத்மார் பேசப்படாது, டீசன்ட் இல்லாம சங்கு இல்லாம ஓதினன்னு சொல்லப்படாது. அதனால நான் போறத சொல்லிட்டு போறேன் ஹஸ்ரத் என்று. போற நேரம் புள்ள சொல்லிட்டு போன வார்த்தை தெரியுமா? இதனால சின்ன புள்ளைகள் குளிக்குள்ள நான் பாத்ரூமுக்கு போறேன். சின்னவங்க சவுக்கரம் தேய்ச்சிட்டு கடைசி துண்டை தேய்க்க மாட்டாங்க சின்ன பிள்ளைகள். இதெல்லாம் பேலன்ஸ் ஆகின பிறகு அதெல்லாம் நான் சேர்த்து அதை குழியாக்கி ஒரு கட்டியாக்கி அதால தான் என் உடுப்பை கழுவுறேன். கணேசக்குரிய கணவான்களே, இன்னும் சிலதைக்கு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இப்ப யோசிங்க, இந்த மதரசா மாணவர்களுக்கு நாங்க என்ன செஞ்சோம்? மதரசா பில்டிங்க பேசல, நான் மதரசா மாணவர்களுக்கு ஏன் எங்கட சொசைட்டியால ஒண்ணு செய்யலாம் இருக்குது. ஜகாத் பணத்துல ஸ்கூலுக்கு ஒதுக்குது, ஜகாத் பணம் அகதிகள் விதவைகளுக்கு ஒதுக்குறோம், கடன்காரன் கொடுக்கிறோம், டொய்லெட் தாரத்துக்கு ஒதுக்குறோம். ஏன் நாங்க இந்த சைட பார்க்க இல்லை? செய்யறோட குத்தம் இல்ல, உம்மத் பார்க்க தவறிட்டோம், குறை செல்ல, இதையும் கொஞ்சம் பார்ப்போம். ஒரு நேத்து ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்தோம். 3 மதரசா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல, 3 மதரசால உள்ள பெரிய மாணவர் தௌசீல் வகுப்பு மாணவர்களுக்கு அவங்களோட புகாரிய மட்டும் வாங்கி கொடுக்கிறதுக்கு 3 மதரசாக்குமே 1 லட்சம் தான் செலவழியுது. எத்தனை பேர் செஞ்சோம்?
நான் சொன்னேன் மௌலவி ஆவின பிறகும் ஹசரத் மாட்ட கிதாப் இல்லைன்னு சொல்லி எப்படி ஓதுறாங்க தெரியுமா? பெரிய கிளாஸ் இவர் வாங்கி ஓதுறார், அவர்கிட்ட கிதாபை இவர் வாங்கி ஓதுறார், ஓதிட்டு அவர்கிட்ட திருப்பி கொடுக்கிறார். ஓதி முடிஞ்ச பிறகு இவர்கிட்ட எந்த விட்னஸும் இல்லை, எந்த நோட்ஸும் இல்லை. எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்வீங்க? எங்கட பள்ளியில் ஐக்கிற ஹசரத்துக்கு டேலண்டே இல்ல, கேள்வி ஒன்று கேட்டா பதில் சொல்றாரே இல்ல, அதுக்கு அந்த தக்கியால் இருக்கிறார், கேட்ட உடனே பதில். எங்கட பள்ளி ஹசரத் ஜும்மா பள்ளிக்கு வந்திருக்கிறாரு, பேரொண்டு கேட்டா பொருள் தெரியாது, எங்கட மக்தப்ல இருக்கிறாரு உடனே செல்லுவாரு. என்ன விஷயம் தெரியுமா? ஜும்மா பள்ளியில் இருக்கிற ஹசரத்து கூட 2500 கிதாபும் அவர் இதுல சம்பளம் எடுத்த போறதான் வாங்குறாரு. எப்படி ஹாலாத், இப்படி ஒரு சைடு இருக்கு. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, எந்த அளவுக்கு சொன்னால் ஸ்காலர்ஷிப் ஒதுக்குறோமே, இதே போல மதரசா மாணவர்களை யோசிங்க. ஒரு மாணவர், ஒரு வாப்பா கவலையோட சொன்னாரு, 2 புள்ளைய மதரசால ஓத போட்டிக்கிறாரு. எங்களுக்கு இந்த நிலைமை நடக்காம பாதுகாக்கணும். 2 புள்ளைய ஓத போட்டாராம் ஹாஃபிஸுக்கு. புள்ளையிலையும் காட்டினாரு, அழகான 2 புள்ளை. நான் யோசிச்சேன், இவன் மௌலவியாவினா மிம்பர்ல ஏறினாவே அழகாயிருக்கும். அவ்வளவு நல்ல வாட்ட சாட்டமான 2 புள்ளைகள். நானாவே என் தம்பியே மோத போட்டிக்கிறாரு ஹிஃபுக்கு. ஓதுறாங்க புள்ளைகள் போட்டிக்கு. நானா ஒரு பக்கம் கொடுத்தா தம்பி 1.5 பக்கம் கொடுக்கிறான், தம்பி 1.5 பக்கம் கொடுத்தா நாளைக்கு நானா 1.75. இப்படி போட்டிக்கு ஓதிட்டு வாராங்க. வாப்பா ஆசைக்கு சேர்த்து முழு குடும்பத்திலும் சொல்றாரு, எங்களோட புள்ளைகள் அப்படி இப்படி பெருமையா வரக்குள்ள ஒரு வருஷம் கிட்டாக்குள்ள 2 புள்ளைகளுக்கும் ஃபீஸ் அள்ளி கட்டாங்க. 4000 கெட்டக்குள்ள ஒரு 2-3 மாசம் இருவின சரி, இவருடைய அரியர்ஸ் கிட்டத்தட்ட 25-30,000 ஆயிடுச்சு. ஒரு பிள்ளைக்கு 25-30,000 எரியர்ஸ் ஆகினா டெஸ்ட் போர்டுக்கு மதரசா செய்யலாம். இதே போல 10 பேர் பிளாக் ஆகினா 5 லட்சம் பேலன்ஸ் ஆயிரும். அப்ப நிர்வாக சபைக்கு ஒரு பெரிய சிக்கல். ஒஸ்தாத்மாருக்கு செல்லலாம், உன்னோட வாப்பா ஃபீஸ் அள்ளி கேட்டல நீ வெளியே போன்னு செல்லலுமா? நிர்வாக சபையின் தலையில கை வைக்கிற இவனோட பதுவாக்கு நாங்க ஆளா போகணுமே, என்ன செய்யற? உலமா உஸ்தாதுமார் யோசிக்கிற, நாங்க என்ன செய்யற? இந்த வாப்பமார் யோசிக்கிற, ஆசைக்கு 2 போட்டு நான் மாட்டிக்கொண்டனே. புள்ளையோட வாழ்க்கை நடுவுல தள்ளாடு. எது வரைக்கும் வந்தால் அந்த வாப்பா ஆட்டால வச்சு சொன்னாரு, சொல்ற நேரம் அழுந்தாரு. அதில் எனக்கு ஒரு வழியும் விலங்கல்ல, நான் யோசிச்சு போட்டு சொன்னேன், எனக்கு உங்கள ஒத்தரத்தான் ஓத வைக்கலும், யாரு நிக்கிறேன்னு கேட்டேன். 2 பேரும் அழுந்தானுவலாம், பாப்பா நான் ஓதணும். இன்றைக்கு நாங்க எங்களோட பிள்ளைகளை ஓத வச்சு ஓதலான்னு மதரசாலேருந்து பாஜி வந்து எத்தனோ பேர் இருக்குது. 2 பேரும் அழுந்தானுவலாம், பாப்பா நான் ஆபீஸ் ஆகணும், ஆலிம் ஆகணும் என்று சொன்னாரு. கதற சின்னவனை நிப்பாட்டிட்டு பெரியவனை மதரசாக்கு அனுப்பினேன். இன்றைக்கு சின்னவன் பழையபடி ஸ்கூலுக்கு போயிட்டு வேற எதையும் செஞ்சுட்டு ஒரு ஃபீஸ் சல்லியில் ஒரு ஆபீஸ் இல்லாம. இப்ப நீங்க தயாரண்டா நான் சொல்லுவேன், ஸ்ரீலங்காவில் ஒரு இளம் ஆலிம் எந்த அளவுக்கு எழுத்தாளர் ஒரு கிதாபை எழுதிட்டு இந்த கிதாபை வெரிஃபை பண்றதுக்கு அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பினார். நம்புறீங்களா? சிலோன்ல கிதாப் எழுதிட்டு இந்த கிதாபுக்கு முன்னுரை எழுதுறது எங்க? அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டி. அவங்க இந்த கிதாபை பார்த்துட்டு சைன் பண்ணி அனுப்பினாங்க. அந்த கிதாபை பிரிண்ட் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கு 3 லட்சம் தேவை. வருஷ கணக்கில் அவுட்ல சொல்லிச்சு. அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டியில வெரிஃபை பண்ணப்பட்ட சிலோன் கிதாப் இவ்வளவு பெருசு. இந்த மனுஷன் பிறகு கல்யாணம் முடிச்சு புதுசு யங், இதை ரோல் பண்ணி கடன் பட்டு கிதாபை பிரிண்ட் பண்ணினாங்க. குழப்பேட்டு புக் சென்டர் கொடுத்தா சொன்னாங்களாம், எங்களுக்கு கேஷ் தரையலாம், வித்த பிறகு தான் தருவோம். இஸ்லாத்தை படிப்ப சிலோன்ல ஒத்தன் எழுதி அல் அஸ்ஹர் சர்டிஃபை பண்ணி கடன் காரணாவே தலையில கைய வச்சுட்டு இருக்கிறார். அவர் எழுதினீங்கன்னா 6 புக் சும்மா மேசையில சும்மா இருக்குது. ஒரு ஹாஜியார் முனுக்கு வந்திருந்தா சிலோன்ல ஒரு அறிவாளி உட்காந்துப்பாங்க. நாங்க ஏன் சைடை பார்க்கல? உங்களோட குறை இல்லை, நாங்க பார்க்க மறந்துட்டோம். பெரிய ஒரு சைடு உண்டு கண்ணியத்துக்குரிய கணவானுங்களே. நாங்கத்தான் சொல்றோம் தகுதியான உலமாக்கள் தேவை, தகுதியான உலமாக்கள் தேவைன்னு. தகுதியான உலமாக்கள் தேவைன்னு சொன்னால் அதை உருவாக்குறது எங்களோட ஒரு பொறுப்பு. குறைக்கு செல்லல. இன்றைக்கு எல்லா
எல்லாத்துக்கும் நாங்க செலவழிக்கக்கூடிய இந்த உம்மத் ஏன் இது ஒன்றை ஸ்டார்ட் ஆக்கலாது? ரமலானுடைய மாசம் டிசம்பர் எப்படி மதரசா ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கிரேடிங் உள்ள வருஷமோ இதே போல ஸ்ரீலங்கால மதரசாக்கள்ல கிரேடிங் உள்ள வருஷம் நோன்பு. இப்ப லீவ்ல போன ஸ்ரீலங்கால 70 விதமான மதரசாக்கள் நோன்புல கிரேடிங், 30 விதமான மதரசாக்கள் ஜனவரியில் டிசம்பர்ல. இந்த நோன்புல 70 விதமான மதரசாக்கள் பிள்ளைகள் இப்ப எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அடுத்த வருஷம் வந்தா 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு போகணும். இந்த நோன்புல அவன் கிதாபு வாங்கணும். கிதாபோட வேலை எவ்வளவு தெரியுமா? கிரேட் 5 6 இயர்ஸ் சிலபஸ் கிரேட் 5 மாணவர், 7 இயர்ஸ் சிலபஸ் கிரேட் 6 மாணவர். அதாவது எங்கட ஏஎல் மாதிரி லாஸ்ட் 2 இயர்ஸ் இதுக்குள்ள கிதாபுக்கு மட்டும் காப்பி இல்லாம விலை கிட்டத்தட்ட 16,000 கிதாபுக்கு மட்டும். எத்தனை பிள்ளை லீவ்ல பேத்து நிக்கிறது தெரியுமா உங்களுக்கு? ஒரு மதரசால ரேங்க், மதரசாவுடைய எக்ஸாம்ல பெர்சன்டேஜ் 99 எடுத்த பாய், அவர் 94ல இருந்து 99 மட்டும் தான் எடுத்துட்டு வருவார். கிரேட் 5 படிக்கிறாரு, ரமலான் லீவ்ல போனா வரல. ஹஜ்ரத் மாருக்கு பெரிய தலையடி, இவ்வளவு கெட்டிக்காரப்படிய வரலையே. டீச்சர்ஸ் மாருக்கும் அப்செட், என்னடா வரல புள்ள பாய் வரல, பெரிய புள்ள. பெற்றார்களே கால் அடிச்சா வாபஸ் சொல்றாரு, பாருங்களே ஹஜ்ரத் எவன் ஓதேலாடுறான், கடைசி 2 வருஷம் வித்து சுட்டு படிக்க வச்ச ஏலாடுறானே. ஒன்றும் செய்யல. 2 ஒரு ஹஜ்ரத்மார் போறாங்க, அந்த புள்ளை எடுக்கிறாங்க, தனியை வச்சு பேசின அந்த பொடியை நழுவுறான். ஹஜ்ரத் எங்களோட பாப்பா வித்து கஷ்டப்பட்டு 7 மாதம் மட்டும் படிக்க வச்சுட்டார் ஹஜ்ரத். பாப்பா கஷ்டப்பட்டதை பார்த்தா இதுக்கு மேல நான் மதரசால ஓதி பாப்பாட சல்லில திண்டு கொண்டிருந்தால் நான் பதுவாக்குள்ளாகணும்னு பயம். பாப்பா மௌத்தா போயிட்டா பாப்பா பார்க்க கிடைக்கலன்னு பயமாயிக்காது. இவ்வளவு கடைசியா தங்கச்சியிட காதலிக்கிற அருங்கலே வித்து தான் எனக்கு ஃபீஸ் அளிக்க. எனக்கு இந்த மதரசா வாழ்க்கை வானம், நான் கடையொன்றில் வேலை செய்கிறேன். உடனே ஒரு ஹாஜியார் பொறுப்பெடுத்தாரு. மாஷா அல்லாஹ் ஓதி முடிஞ்சு இன்றைக்கு ஸ்ரீலங்கால தூர சைட்ல ஒரு மதரசால உஸ்தாத் ஆயிக்கிறார். மிஸ் ஆகிருந்தா இன்றைக்கு கடைக்கு போயிருப்பார். அதுக்கப்புறம் நாங்க என்ன சொல்லுவோம் தெரியுமா? பாரு கடையில இருக்கிறான், இடையில பாஞ்சி வந்தவன் அற மௌலவி கா மௌலவி என்று சொல்லுவோமா இல்லையா? கண்ணியத்துக்குரிய கணவானும் செய்த கொஞ்சம் யோசிங்க. எங்களுக்கு ஏலும் நாங்க இதுதான் உங்களோட முன்னால முன்வைக்கிறோம். குறிப்பா கட்டுக்களையில நிறைய சாதிக்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் ஏழுமெண்டா கட்டுக்கள மக்கள் இந்த சைட்டை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எப்படி ஸ்கூல் பேக்ஸுக்கு நாங்க செய்யறோமோ இதே போல ஒன்ற மதரசா மாணவர்கள் குறைஞ்சது ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய மாணவர்களோட ஆக முக்கியமான கிதாபு புகாரிக்கு மட்டும் சரி உதவி செய்யுங்க. அத்தாலு அலல் கைரி கஃபாயிலி, ஒரு நன்மையை செய்தவர் காரணமாக இருந்தவர் செய்தவரை போராவார். முந்தி மதரசா ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தான் ஸ்கூல் பேக். யாரோ ஒரு புண்ணியவான் 2 பேர் ஸ்டார்ட் பண்ணினாங்க, யாருன்னு தெரியாது. மதரசா ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பேக் குடிக்கிறோம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால. மாஷா அல்லாஹ் அவரை பார்த்து இவரை பார்த்து இன்றைக்கு அந்த பெரிய ஒரு பிரச்சனை குறைஞ்சிட்டா இல்லையா? நான் கேட்கிறேன், ஏன் அதை எங்கட கட்டுகள் எல்லாம் ஆரம்பிக்கிறார்? ஏன் எங்களுக்கு இந்த கேண்டீன்ல நாங்க ஒரு குரூப், நாங்க இந்த நோன்பு இந்த பீரியட் கடைசி 10 இது முடிஞ்சதோட பிள்ளைகள் வருவாங்க, நாங்க ஏன் மதரசா மாணவர்களுக்கான புத்தகம் வழங்குதல் என்று போட்டுட்டு நீங்க 2 பேர் அதை செஞ்சுட்டு பேப்பருக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதை பார்த்துட்டு கொழும்புல ஒரு குரூப் ஸ்டார்ட் ஆகும், ஈஸ்டர்ல ஒரு குரூப் ஸ்டார்ட் ஆகும், காலில ஒரு குரூப் ஸ்டார்ட் ஆகும். முழு நன்மையும் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டுமல்ல, நல்லா விளங்குங்க, நீங்க மதரசாக்கு எடுத்து ஒவ்வொரு கிதாபும் பரம்பரையா ஓதும், விளையாட்டுக்கு இல்ல. அவர் ஒரு புகாரியை ஓதுறாரு, மிம்பர்ல ஏறி ஒரு ஹதீஸ சொல்றாரு, அதை இன்னொருத்தர் கேட்கிறாரு, அவர் செய்யற அமல் 3மே உங்களுக்கு வந்து சேரும். இன்கேஸ் அவர் ஒரு மதரசா உஸ்தாதாக மாறினால் அவர் ஓதின புக்கை தான் கையில வச்சு பாடம் நடத்துவாரு. மற்ற 50 பிள்ளைகள் நன்மை உங்களுக்கு வந்து சேரும். சுப்ஹானல்லாஹ். 7 மினிட் ட்ரை பண்ணுங்க. இந்த பயான்ல இந்த ப்ரோக்ராம்ல சம்மரியா இதைத்தான் 2 விஷயத்தை முன்வைக்கிறேன். ஒன்று, கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சின்னவங்க பெரியவங்க பெரிய வயசாளிகள் யாரா இருந்தாலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற நம்பிக்கை உள்ளத்துல கொண்டாடுவோம். தௌபாக்கு முன்னால பாவத்திலிருந்து விலகுவோம். 2வது விஷயம், நாங்க இந்த ஒரு புதிய விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் உங்களோட ஊர் மக்கள் முன்னால நான் முன்வைக்கிறேன். 7 மினிட் உங்களுக்கு 7 என்ற தலை தான் முன்வைக்கிறேன். முயற்சி செய்யுங்க.
ஸ்ரீலங்கால எத்தனையோ விஷயம் நீங்க ஆரம்பிச்சு வச்சிருக்கிறீங்க யூத், எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். யாரும் செய்யாத எத்தனையோ விஷயத்தை நீங்க ஆரம்பிச்சு வச்சீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதே போல இந்த நல்லத்தையும் ஆரம்பிச்சு வைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இலங்கையில ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிச்சு வச்ச பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உங்கள் அனைவருக்கும் தந்து எனக்கும் அந்த பாக்கியத்தை தந்தல்வானாக. எந்த நல்ல விஷயம் பேசணுமோ கேட்டணுமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.